ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இம்மட்டும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்தின நல்ல கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தாழ்மையில், எங்கள் சிறுமையில், கண்ணீரில், வேதனையில், திகைப்பில் நீர் எங்களை கைவிடவில்லை. நீங்கள் ஐசியமாக அற்புதமாக வழிநடத்தி வந்தீங்க. உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்த உங்கள் தேவனை துதிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் துதிக்கும்படியான ஒரு பெரிய மைமையான வழியிலே எங்களை நடத்தி வந்தீங்க. நமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் தந்தீங்க, அதை நிறைவேற்றினீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கும் நீர் ஐசியங்களின் தேவனாக, அற்புதங்களின் தேவனாக இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுத்து ஸ்திரப்படுத்தி, ஹல்லேலூயா, வெட்கப்படாதபடிக்கு ஆவியானவர் கூட இருந்து வெற்றியை கொடுத்து வழிநடத்தி ஆச்சரியமான நம்முடைய வழிநடத்தலுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளிலே ஆராதனையிலே நீங்கள் மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த வருடத்திலே நீர் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து நன்றியோடு உம்மை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆண்டிலே நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே பக்தி விருத்தியில் உம்மோடு கூட உள்ள ஐக்கியத்தில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து உணர்ந்து இன்னும் ஜீவனை கொடுத்த உம்முடைய அன்புக்கு நாங்கள் எதிரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரே எங்களை திருத்தி கொள்ள இந்த காரியத்திலே ஒரு மனந்திருவலை கொடுத்து ஆண்டவரே உண்மையான அர்ப்பணிப்பை கொடுத்து என் ஆண்டவருக்கு நான் எப்படியாவது பிரயோஜனப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்கள் இந்த காரியத்தில் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே நம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே அகில உலகத்தையும் அப்பா ஆளுகை செய்கிற நம்முடைய வல்லமை எங்களையும் ஆண்டவரை ஆளுகை செய்து ஜீவ பாதையிலே நடத்தி ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூட கொடுக்கிற நம்முடைய மகிமை வெளிப்பட்டு ஒரு மெய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்க ஜீவனம் பண்ண இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனை எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லாவற்றிலும் நம்முடைய தயவுள்ள கிருபை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒரு மெய்யான விடுதலை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் நடப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமை, சுயம், மேட்டிமை, பெருமை, மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நிர்விசாரங்களை எடுத்து போடுங்க. பயத்தோடு பக்தியோடு முடிய சன்னிதானத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி இந்த நாளிலே எங்களை அபிஷேகிங்க, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வாரம் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் இருக்குது, அதனால் ஆராதனைக்கெலாம் போக வேண்டாம் என்கிற நினைப்பு இல்லாமல் ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆஸ்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா. உற்சாகமாய் நம்ம கரந்தட்டி பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே. ஆண்டவர் நாம் தப்பிக்கும்படியான அடைக்கலமாய், பாதுகாக்கிற அடைக்கலமாய், தன்னத்தில் ஓடி வந்த யாவரையும் அரவணைக்கிற அடைக்கலமாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் என் நாமத்தை அறிந்தபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம உயர்த்தும்படிக்கு அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே நான் உமது அடிமை, நீ என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிவேன், அப்படியே செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தா நிச்சயமாகவே தேவ மகிமை அடைக்கலமாய் நமக்கு இருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உற்சாகமாய் நம்ம ஆண்டவரை ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து, அது ஒரு வெற்றியின் செயற்கொடியின் ஆர்ப்பரிப்பு என்று பார்க்குறேன். நமக்கு ஆண்டவர் வெற்றியை வைத்திருக்கிறார், வெற்றியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார், வெற்றியை தருவார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. அடைக்கலமே
ஹalleluya. பாடுவது ரொம்ப எளிது. நித்தம் நித்தம் நான் நினைப்பேன் என்று சொல்லி ஹalleluya. நித்தம் நித்தமும் நம்ம நினைக்க படிக்கணும் ஹalleluya. அட்லீஸ்ட் நைட் தூங்குறதுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த நல்ல எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி, என்னை பாதுகாத்தீங்க நமக்கு நன்றி ஹalleluya ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கணும். சபையில் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், ஒரு நோட்டு எடுத்து இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எழுதுங்க, அதை அப்பப்போ படிங்க. அப்போ தான் ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம நடத்தினார், நம்முடைய ஜெபங்களை கேட்டார், விடுவித்தார், உதவி செய்தார், ஐசிய அற்புதம் செய்தார் ஹல்லேலூயா என்பதை நினைத்து ஒரு நன்றி உள்ள இருதயம் உண்டாகும். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். யாரும் பாடலாம், யாரும் பாடல் மூலமாக ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், நன்றி நிறைந்த உள்ள இருக்குதா என்று பார்க்கிற ஆண்டவர், அந்த இருதயத்தை பார்த்து மகிழ்கிற ஆண்டவர், அந்த இருதயத்தை பார்த்து நமக்கு கிருபையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை தருகிற நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மேம்படுத்துவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன். ஹல்லேலூயா. இருதயத்தில் அந்த உணர்வு வந்துட்டா போதும், ஆண்டவருக்கு மிக பிரியமான பிள்ளைகளாக நம்ம மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நம்ம ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக ஏதாவது செய்யணுமே என்கிற, அன்பு கூற வேண்டுமே என்கிற ஒரு உணர்வு உண்மையாகவே நமக்குள்ளே உண்டாகும். உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகள், சிறிய நன்மையோ பெரிய நன்மை, எல்லா நன்மைகளும் அவர் நன்மைகளில் ஊற்றாயிருக்கிறார். அப்படின்னாலே அவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடமிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இதை நினச்சி அடிக்கடி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க படிக்கணும். ஹல்லேலூயா. வீண் சிந்தனைகளை வெறுத்து ஆண்டவரை மைமைப்படுத்த ஸ்தோத்திரிக்க நன்றியோடு ஒப்பு கொடுப்போம் என்றால் ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் மகிழ்ந்து நம்முடைய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நம்ம இன்னும் அதிகமாக கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன
அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்க, இன்னும் அதிகமாக நன்றியோடு துதிக்க நாங்கள் படிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை அப்படி ஒப்பு கொடுக்கட்டும். ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ செய்த நன்மையை சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்க, மைமைப்படுத்த அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு மட்டுமே நான் 2 தடவை உயிரோடு இருப்பேனா என்கிற நிலைமையை தாண்டி வந்திருக்கேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் நீங்கள் ஜெயித்தீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு கண்டிப்பாக சபை மக்களுடைய ஜெபம் தேவை. அல்லேலூயா. அது இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு தந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமானது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டுடைய ஜனங்கள் ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரித்தும் கேளாமல் விக்கிரக வணக்கத்துக்கும் ஆண்டவர் அறிவிக்கிற காரியங்களை எத்தனை முறை தீர்க்கதரிசியை கொண்டு திட சாட்சியாக கண்டித்தும் உனக்கு இன்னென்ன தீமைகள் வரும் என்று சொல்லி அதெல்லாம் வந்தாலும் கூட மிக கடினத்தோடு ஆண்டுடைய ஜனங்கள் ஆண்டை விட்டு விலகி போனார்கள். ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நான் உன்னை தமஸ்குக்கு அப்பால் உன்னை விரட்டி அடிப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. எதையும் கேட்கல. ஆனால் ஏற்ற வேளையில் கடைசி மட்டும் ஆண்டவர் முயற்சி செய்தும் தீர்க்கதரிசியை கொண்டும் சிறைப்பட்டு போகும் காலத்தில் கூட எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு 23 வருடங்கள், அல்லேலூயா ஸ்தோத்திரம், 23 வருஷமாக அவங்களை எச்சரித்தோம். அங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஆகவே ஆண்டவர் சொன்னபடியே சிறைப்பட்டு போனார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தபடினாலே, அல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த வானமும் பூமியும் இல்லாமல் போனால் இருக்குமோ, சூரியன் வராமல் இருக்குமோ, அப்படி என்றால் அவங்கள மறப்பேன் என்று சொல்லி அவ்வளோ ஒரு அன்போடு, அல்லேலூயா, தவறு செய்தாலும் எப்படியாவது மனம் திரும்பாங்க என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரயாசத்தை எடுத்தாங்க என்று பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனாலும் கூட மனம் இறங்கி 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பின்பாக நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லி, அல்லேலூயா, அதுக்கு முன்னோட்டமாக பக்தி உள்ள ஆண்டுடைய பிள்ளைகள் அவங்க எப்பவுமே நினச்சாங்க, ஆண்டவரே எங்களுடைய முன்னோர்கள் செய்த இந்த முட்டாள்தனம் பெரிய பாவம், ஆனாலும் கூட நீங்கள் இறங்க வேண்டும் என்று சொல்லி இறங்கின அப்படின்னாலே, பக்தி வராக்கியமாக இதை ஒப்பு கொடுத்த அப்படின்னாலே அடிமைத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்து, அல்லேலூயா, அந்த பக்தி உள்ள ஜனங்களை கொண்டு வந்து இதற்காக எஸ்ரா நெகேமியா என்ற பக்தி வைராக்கியம் உள்ள ஆண்டுடைய ஜனங்களை ஏற்படுத்தி ராஜா கையில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ராஜா கண்களில் ஒரு தயவு கிடைத்து அவங்க இப்படியாக கெட்டும்படியான அந்த நாட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். அல்லேலூயா. அதான் பார்க்குறோம். இந்த வம்சங்களின் தலைவர், இந்த 12 கோத்திரத்தில் உள்ள தலைவர்கள் முதல்ல வந்தாங்க. அதில் சிலர் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அது ஸ்தானத்தில் எடுப்பிக்கும்படிக்கு அதற்கு மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த வசந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. இந்த வசனத்தை போய் சொன்னால் மக்கள் என்ன நினைப்பாங்க? அல்லேலூயா, இவர் இன்டைரக்டாக காணிக்கை கேட்குறாரு அப்படி தான் நினைப்பாங்க மக்கள். அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே எப்படி ஆண்டுடைய சித்தம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணி நம்ம எப்படி கிறிஸ்து இயேசுவின் வசனங்களை கொண்டு அன்போடு கூட, அது விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட தேவனுடைய வசனத்தை, பிதாவுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய உதவி ஒத்தாசையோட உணர்த்தலோடு கூட நம்முடைய இருதயத்தில் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஒப்பு கொடுத்த பிள்ளைக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதான் முதல் காரியம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் திடீரென்று மே மாதம் அம்மாவுடைய மனத்துக்கு பிற்பாடு வந்த பொழுது எல்லா சர்ச்சிலையும் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே சபைக்கு புது சபைக்கு இடம் கிடைக்குதுன்னு சொல்லி. அப்படியா என்று சொல்லி ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா ஒரு பாஸ்டர் கூட தெரிவிக்கலை. நல்ல பாஸ்டர் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் இதே ஆங்கிலிக்கனில், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அநேக சபைகளை கூட்டு வந்து இங்கே ஃபாதர் பில் இருந்தார். அவர்கிட்ட போய் பேசி அவங்களுக்கு வந்து ஒரு இடத்த அவங்களுக்கு ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆக இப்படிப்பட்ட நாட்களின் மத்தியிலும் கூட கர்த்தர் உண்மை உள்ளவர். இதில் பெரிய ஷாக், ஆச்சரியம் என்னென்னா,
மார்ச் மாதமே அநேக சர்ச்சஸ்க்கு தெரிஞ்சு அவங்க அனௌன்ஸ் பண்ணி கூட்டமாக சபை மெம்பரை கூட்டு வச்சு மீட்டிங் வச்சு இவ்வளவு செலவாகும், எவ்வளவு கெப்பாசிட்டி எடுக்கலாம் எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுக்கு அவங்க அந்த இடத்துல ஒரு மாத காணிக்கையாவது மினிமம் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணும் தீர்மானம்லாம் எடுத்திருக்காங்க. ஹல்லேலூயா. நமக்கும் அவங்க போனவொன்னே சொன்னாங்க இடம் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அது அடுத்த பெரிய ஷாக்கு. ஆனாலும் கூட கீழே இறங்கி வரும்போது, அந்த ரூம்லேருந்து கீழே இறங்கி வரும்போது கூட இருந்த ஏற்கனவே தெரிஞ்ச எங்கள் சகோதரங்க இருந்தார். அவர் கத்தர் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். இன்னொரு சர்ச்சு அவங்க கேன்சல் பண்ண போகிறாங்க, அந்த இடம் பெரிய இடம், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இடம் கிடைக்குமா கிடைக்காது உறுதி பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம சேமித்து வச்சிருந்த கணக்கில் போய் அங்கே ஒரு 5% கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆச்சரியமான இடத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய சபையை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட வேளையில் நமக்குள்ளே ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை உற்சாகமாய் மனப்பூர்வமாய் ஹல்லேலூயா நம்பிக்கையாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு கூட நம்ம கட்டுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு நமக்குள்ளே வந்தாரோ அன்றைக்கு தான் நம்ம ஆண்டவருடைய ஆலயமாக மாற முடியும். ஹல்லேலூயா. வெரி சிம்பிள். ஏசாமிட்ட படித்தா போதும். பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சியாக மாறுவீங்க. உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் என்னை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்ற என்னுடைய சித்தத்தை நீங்கள் பேச ஆரம்பித்து கேட்கிற ஜனங்கள் விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக பயன்படுத்துகிற பாத்திரமாக நீங்கள் மாறுவீங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த அடிப்படை உபதேசத்தில் பரிசுத்தாவியை பெறுவதற்கு ஒரு 7 காரியங்கள் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து பேசுனது கிடையாது என்கிட்ட. ஏன்னா மக்களுக்கு விருப்பம் கிடையாது. நாங்கள் ஆலயத்துக்கு வரோம், போகிறோம், வேலை, ஓகே. இந்த நிலைமைக்கு மாறணும் நம்ம. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நாட்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பலத்தோடு இருக்கிற நாட்கள் ஓடி போயிடும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்கு வந்து 98 வந்து இன்றைக்கி 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எங்கே போச்சுன்னே தெரியலை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையும் அப்படி தான். அங்கே ஒரு நிழலை போன்ற வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இருக்கிற நாட்களில், உயிரோடு இருக்கிற நாட்களில் நான் எப்படியாவது என் ஆண்டுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு என் ஆண்டுடைய வல்லமை வேணும். ஹல்லேலூயா. எனக்கு வெக்கம் இருக்குது, பயம் இருக்குது, தாழ்வனப்பாக இருக்குது, முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டு சொல்லுகிறார் ஹல்லேலூயா, நீ சிறப்படும்படிக்கு உனக்கு பரிசுத்தாவின் வரங்கள் உனக்கு தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் வரம் ஒரே வரம் கிடையாது. ஹல்லேலூயா. 9 வரங்கள் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாமே ஜனங்கள் கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெளிவு, இப்படிப்பட்ட ஆராய்தல்லாம் இல்லாதனால தான் நிறையா சர்ச்சஸ், நிறையா உபதேசங்கள் இப்படி இருக்குது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்துவில போனால் தான் நம்ம நன்றாய் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ பார்க்குறத வச்சு கேட்குறத வச்சு முடிவு பண்ணாத. ஹல்லேலூயா. 2-3 வேத வசனங்களின் உறுதிப்பாடு சாட்சியை வச்சு உறுதிப்படுத்து. ஒரு வசனத்தை பிடிச்சி தொங்காத. ஹல்லேலூயா. சாத்தானை பார்த்தா தான் சொன்னார், நீ ஒரு வசனத்தை பிடிச்சி தொங்காத, இன்னும் அடுத்த வசனம் இருக்குது பாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எனக்குள்ளே என் ஆண்டுடைய ஆலயம் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு கட்டப்படணும். பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணணும். அவர் என்ன வழிநடத்தணும், அவருக்கு என்ன நான் பெரிய காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே இதற்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்த தேவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சபை வாக்குத்தத்தத்தை ரொம்ப அற்பமாக என்ன ஆட்கள்லாம் தெரியும். ஏன்ட்டே கமெண்ட் அடிப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் அந்த ஊழியக்காரர் அந்தந்த படத்துக்கு வாக்கு அவர் அனுப்புவார் எனக்கு. சரி ஓகே நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. நீலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் கைவிடலை, நம்மை நினைத்திருக்கிறார். மற்ற எந்த சபைக்கும் இல்லாத பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நமக்கு மறைக்கப்பட்டதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதான் அந்த சோழன் சொன்னார், அவர் என்னை தெரியும் ஆனாலும் அவரும் சொல்லலை. அவங்க மனைவி கேட்டாங்கன்னா, செல்லக்குமார் பாஸ்டர் சொன்னாங்கன்னா, இல்லை அவங்களாம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, மாதம் 32,000 இந்த இடங்களுக்கெல்லாம் கொடுத்து நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்க முடியுமா நம்ம? ஹல்லேலூயா. இந்த அமௌண்ட்டை எத்தனையோ ஊழியக்காரருக்கு நம்ம ஊழியக்காரர் அனுப்பலாம். ஹல்லேலூயா. இப்போதைக்கு ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. ஹல்லேலூயா விஜயகாந்த். மற்றவர்களும் இப்போதைக்கு அனுப்ப முடியலை, ஒரு நாட்களில் அனுப்புவோம். கர்த்தர் இந்த காலையில் ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வாக்கு தத்துவம் தந்த எங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவர். உம்மிடத்தில் கேட்ட பொழுது தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் எல்லாருக்கும் ஆசமாக இருக்கும்படிக்கு
எல்லாருக்கும் ஆசமாக இருக்கணும்ப்பா. நீங்கள் ஒரு வசனத்தை பார்த்து எடுத்து தாங்க. நான் இல்லை வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு கேட்குறது அல்ல தகப்பனே. நீங்கள் பார்த்து கொடுங்க என்று சொன்ன பொழுது நீங்கள் அப்படியே கொடுத்தீங்க, எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். மனிதர்கள் பாஸ்டர்லாம் எங்களை ஆண்டவரே எங்களுக்கு மறைச்சாலும் நீர்மடிய வார்த்தையின்படி உண்மையாக இருந்து ஐசிய அற்புதங்களை செய்து கடைசி இடத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தி ஆண்டவரே விசாலத்தில் கொண்டு போய் விட்டீரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே சபையின் பிள்ளைகள் ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு அல்லேலூயா இருதயத்தில் அந்த வார்த்தைகளை அன்போடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு நீர் விரும்புகிற பரிசுத்த ஆலயமாய் என் உள்ளத்தில் கட்டி எழுப்பப்படும்படியாய் இந்த வேளையை நீங்கள் நினைத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த புதிய ஆலயத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆலயத்தின் கட்டுமானத்துக்கு கொடுத்தார்கள் என்ற ஒரு காரியம், கொடுப்பது ஆசீர்வாதம் என்கிற ஒரு காரியத்தை அவங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியை போல காத்து கொண்டிரு. எத்தனையோ பேர் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை, உயிரோடு இல்லை. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நான் சாகாமல் பிழைத்திருப்பது உடைய கிருபையப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட இந்த வருடத்தில் எனக்கு நிறைவேண்ட வேண்டிய காரியங்கள், காத்திருக்க வேண்டிய காரியங்கள் சொல்லி நினைக்கிறபடிய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுதே நீர் ஒரு பெரிய ஐசியத்தை அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாதபடி நீர் காத்துக்கொள்கிற நல்ல தேவனாக இருக்கிறீர் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பிதாவானவர் மகிமைப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஐசிய அற்புதமாக இருக்கிறபடி இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஐசியங்களையும் அற்புதங்களையும் செய்து உயிர்ப்பிக்கும்படியாய், பலப்படுத்தும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்களை உற்சாகத்தின் ஆவினால தாங்குங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு மாதத்தின் கடைசி வாரம், வருஷத்தின் கடைசி வாரம் உபவாச ஜெப நாளாக இருக்குது. ஆகவே நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை இப்போ நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நாம் ஏன் இங்கு கூடியிருக்கிறோம், எதற்காக கூடியிருக்கிறோம்? தேவ நியமம் என்று வந்தாலே அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது, ஒரு தகுதிப்படுதல் இருக்குது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யார் வேணாலும் இந்த நியமத்துக்கு உள்ளாக வராமல் செய்கிற எந்த காரியமும் அங்கீகரிக்கப்படாது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். உலக ஜனங்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மை பிரித்தெடுத்து தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தை மூலமாக நம்மளை பரிசுத்தப்படுத்தி அசுத்தங்களை நீக்கி அல்லேலூயா அவரை ஆராதிக்கும், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆராதிக்கும் ஒரு கூட்டம் அவருக்கு பிரியமானது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக ஆண்டவர் நம்மை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆகவே அந்த நினைவோடு கூட, அந்த உறுதியோடு கூட உற்சாகமாய் நம்ம கரந்தட்டி நம்ம பாடி நம்முடைய கண்கள் அந்த பாடல் வரி மீது நம்முடைய இருதயம் கண்கள் சிந்தனை எல்லாம் அதை மனதில் கொண்டு வருகிறதாய், ஒரு மனதாய் நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் அவருடைய நாமத்தை சொல்லி மகிமையை சொல்லி ஆராதிப்பது அது ஆண்டவருக்கு பெரிய அவசியமானது. ஏன்னா அவர் பேர் ஆதி முதல் அப்படி தான் இருக்காங்க, மாறாத தேவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு வல்லமை தருகிற தேவன் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம உண்மையாகவே பிரயாசப்படும் போது என்னுடைய மகள் அவள் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறாங்க, நாடுறாங்க என்று சொல்லி அதுக்கு உதவி செய்யும்படியாக உணர்வின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியை கொடுத்து இன்னும் நல்லா உணர்த்தி நம்மளை திருத்தி மறுபடியும் பாவத்துக்கு திரும்பாதபடி நம்ம காத்து கொண்டு விழுந்தாலும் எழும்பும்படியான கைகளை கொடுத்து ஹல்லேலூயா மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொள்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் மறுபடியும் பாவம் செய்கிறவர்கள் அங்கு சேற்றில் விழுந்த பன்றிக்கும் நாய் தான் கக்கின அருவருப்பை மறுபடியும் தின்கிற அருவருப்புக்கும் ஒப்பான பிள்ளையை இல்லாதபடிக்கு, ஆண்டுடைய கிருபைகளை உதாசீனப்படுத்தாதபடிக்கு, நிர்வீசாரமாக இருக்காதபடிக்கு ஹல்லேலூயா என் ஆண்டுடைய நான் வல்லமையை பெற்றுக்கொண்டு என்னை பரிசுத்தமாய் காற்றுக்கொண்டு நான் ஆண்டவருக்கு எப்படியாகிலும் ஊழியம் செய்வேன். அவருக்கு பிரிய அநேக ஆத்துமாக்கள் அவரை அறிய வேண்டும், புரிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதற்கு நான் பிரயாசப்படுவேன் என்கிற அந்த தெளிவோடு கூட இந்த பாடலை நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. கைகளை நன்றாக உற்சாகமாக கரந்தட்டி ஒரு மனதோடு கூட நம்ம ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா.
ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர் உணர்ச்சி பாவத்திலிருந்து வெளி வரவும், பாவத்தை அருவருக்கவும், உம்மை நேசிக்கவும், நித்திய ஜீவனை பெறும்படியாகவும், ஆண்டவரே வல்லமையை பெற்று எழுந்து பிரகாசிக்கவும், வல்லமையினாலே உமக்கு ஊழியம் செய்யவும், வல்லமையினாலே உம்முடைய ஆவின் வல்லமையினாலே ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுவை குறித்து, இயேசுவின் வார்த்தைகளை குறித்து தைரியமாய் அறிவிக்க, ஆண்டவரே பயத்தை நீக்கி பலப்படுத்துகிற, தைரியம் தருகிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனனும் பலவான் என்று சொல்லும்படியான உன்னத ஆவியால ஆவி ஆத்மா சரீரத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலையை கொடுத்து உயிர்ப்பித்து பலப்படுத்தி சத்துவத்தையும் ஆண்டவரே பலத்தையும் கொடுக்கிற வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே, எங்கள் மத்தியில, எங்கள் எல்லாரிலும் நீங்க செயல்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் விரும்பி வாசம் பண்ணுகிற ஆலயமாக உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை எங்களுடைய இதயத்தில் கட்ட நீங்க பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு எங்களை கண்டித்து உணர்த்தி, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி, பாவம் செய்யாதபடிக்கும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையாகிய நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தி, நீதியாகிய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இனி வரும் நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி நாங்கள் ஆயத்தமாக வேண்டும்.
முற்றிலும் பரிசுத்தமாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் நித்திய ஜீவனை இழந்து போவோம், நம்முடைய வருகையிலே கைவிடப்படுவோம் என்கிற உணர்த்தில் ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகள் என்னும்படியாக ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒளியின் பிள்ளையாகும்படிக்கு நீங்கள் ஒளியை பின்பற்றுங்கள், கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுங்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி ஜீவ ஒளியை பெற்றுள்ளாக என்றும் அணையாத ஜீவ ஒளி ஆண்டவரே, உலகத்தின் மக்களுக்கு வெளிச்சமாக பாவ இருள் சாப இருள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்னும் தாங்கள் போகிற இடம் இன்னதென்று தெரியாத குருடா இருக்கிற இருள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட எல்லா அழுகை பற்கடிப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வியாதிகள் பலகீனங்கள் எல்லா இருளிலிருந்தும் விடுதலை தருகிற வெளிச்சமாய் நீங்க இருப்பது போல உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்று எங்கள் மூலமாய் உம்முடைய ஒளி இந்த உலகத்தில் பிரகாசிக்க நாங்கள் நற்கிரியைக்கு உரியவர்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிறர் பக்தி விருத்தி அடையும்படியான நற்கிரியை செய்து ஆண்டவரே, நாங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் வெளிச்சமா இருக்கப்பா, உம்முடைய சாயலா இருக்குது. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் அப்படி மாறட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் நிருபங்களாய் மாறட்டும். பவுல் தங்களுடைய பழைய சபைகளுக்கு எழுதின நிருபங்களாய் ஆண்டவரே, அந்த அன்பின் வெளிப்பாடாய் கிறிஸ்து இயேசுவின் வசனமாய் நாங்கள் காணப்படட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. இங்கே மாத்திரம் இல்லை தகப்பனே, அதிகாலையில் உம்மை தேடி ஆராதிக்க அதிகாலையில் சீக்கிரம் நம்பக்கூடிய ஆவியை கொடுங்க. முந்தின இரவு நாளைக்கு நான் காலை எழும்பி ஆராதிக்கணும், காலை எழும்பி ஆராதனைக்கு போகணும், ஆகவே நான் சீக்கிரம் படுக்கணுங்கிற உணர்வெல்லாம் தாங்க ஆண்டவரே. நன்றியோடு போய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிகாலையில் போய் தேடுகிற பழக்கம் வருகிற புது ஆண்டில் இருந்தால் வரட்டும். நேரம் ஒதுக்கி ஒரு 20 நிமிஷமாவது அரை மணி நேரமாக ஒதுக்கி ஆண்டவரே ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, ஹல்லேலூயா ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இப்படியாக ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை ஹல்லேலூயா புது வல்லமையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குறிப்பாக ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணி நாங்கள் ஆலயமாய் மாறி பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிற நல்ல பாத்திரமாக எல்லாரையும் நீங்கள் மாற்றுங்க. இந்த வளர்ச்சி போதும் என்கிற ஆண்டவரே, அனலும் இல்லாத குளிரும் இல்லாத நிலைமைகளெல்லாம் நீங்கள் மாற்றுங்க. அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு அருவருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. வாந்தி பண்ணி போடுவேன், அப்படிப்பட்ட அருவருப்பா மாறி போயிடுங்க என்று சொல்லியிருப்பட்டிருக்கப்பா. நாங்கள் நாள்தோறும் உம்மை அறிகிற அறிவு, நாள்தோறும் இன்னும் அன்பு கூறுகிற அன்புல பலப்பட வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரையும் எப்படியா எடுத்து பயன்படுத்துங்க, அப்படி ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆராதிக்கிற பிள்ளைகளை மாறட்டும். துதி ஸ்தோத்திரங்களை நன்றியுள்ள விருதத்தோடு ஆண்டவரே அப்படி பாடி மையப்படுத்துகிற பிள்ளை எங்களை மாற்றுங்க. சிறிய நன்மையோ பெரிய நன்மை எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல படிக்கட்டும் ஆண்டவரே. இப்படி மைமைப்படுத்தட்டும், இப்படி கிருபை பெருகட்டும். அநேகர் கூடி ஸ்தோத்தரிப்பதனால இப்படி கிருபை பெறுகிறதாப்பா. இந்த நாளின் கிருபை எங்கள் ஒவ்வொரு மேலும் இப்படி அன்பாகிய கிருபை, இரக்கமாகிய கிருபை, தயவாகிய கிருபை பெறுகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்படி கிருபையில மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அறிவிப்புகள். இன்றைக்கு மாலை ஆராதனைக்கு பிற்பாடு ஞானஸ்நான வகுப்பு உண்டு. ஏனென்றால் ஜூமில் வச்சோன்னா 2 பேர் வராங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க. சிறிய வயசோ பெரிய வயசோ பிரச்சனையே கிடையாது. டோன்ட் வரி. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, உங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனத்தை பேச ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த சிறு பிள்ளைகள் பேசலாம் எவ்வளோ வல்லமையாக இருக்கும் தெரியுமா? பெரிய ஆட்கள் பேச முடியாதெல்லாம் அப்படியே அடிச்சிடுவாங்க அவங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிற நம்முடைய சபையில் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுடைய சாட்சி, அவங்களுடைய வாயின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவ்வளவு ஆர்வமாக வேதத்தை பைபிள் காலில் வந்து படிக்கிற ஒரு ஆர்வம், அந்த காலையில் படித்தவுடைய குணங்கள். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்போ வருஷ கடைசியாகி போச்சு. ஆண்டுக்கு சித்தமானால் அடுத்த ஏப்ரலில் புது கிளாஸ் ஆரம்பிக்கும். தயவு செய்து எல்லோரும் வந்து சேருங்க.
இங்கே ஆண்டுடைய வார்த்தையை போய் கேட்க 20 நிமிஷம் கிடைக்குது, 30 நிமிஷம் கிடைக்குது, இதெல்லாம் காணாது. 1 மணி நேரமாக ஒரு சப்ஜெக்டை படித்தாலும் அந்த சப்ஜெக்ட் நம்ம உள்ளது வராது, வெளியே வராது. நம்ம மற்றவங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. இதுக்கு வெக்கப்பட்டீங்கன்னா நீ பரிதாபம். அல்லேலூயா. படிக்கிறது மட்டும் காணாது, படித்ததை வாழ்க்கையில் செயல்படுத்தணும். ஆண்டுடைய நம்ம மையப்படணும். அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுக்காக நான் ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே இன்றைக்கி ஞானஸ்தான வகுப்பு நிறைய பேர் சொல்கிறதுன்னா நாங்கள் முந்தியே எடுத்துட்டோம். என்ன முந்தி எடுத்தீங்க? நீங்கள் எடுக்கலை, சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்தாங்க. அது ஞானஸ்தானம் அல்ல. ஏனென்றால் ஞானஸ்தானம் ஒரு உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை. அதை அவங்கவுங்க தேவ நியமத்துக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி, மனம் திரும்பலாம் என்னன்னு தெரியணும், இப்போ பாவம் என்னென்னா தெரியணும், அதுலேருந்து மனசை திருப்பி தேவனிடம் திருப்பி அறிக்கை செய்து விட்டுட்டு அவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். அப்படி செய்யும்போது தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை ஆகிறான். ஒரு ஞானஸ்தான சத்தியத்தை இன்றைக்கி உலகத்தில் அநேக சபைகள் போதிக்கிறது கிடையாது. சென்ற வாரம் கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, மலேசியாவில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க தண்ணியில் அவங்களே போய் முக்கி எழுப்பிட்டு வரணுமா, என்னன்னு புரியலை எனக்கு. இப்படி நிறையா காரியங்கள் இருக்குது. சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. தேவ நியமம் என்ன? இன்னும் உடஞ்ச ஏற்காடு மாதிரி இந்த நான் எடுத்துட்டேன். தேவன் என்ன நோக்கத்துக்காக இதை கொடுத்தாங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பின்பற்ற உடன்படிக்கை, உடன்படுதல். அல்லேலூயா. வாக்கு கொடுத்து அதில் உண்மையாக இருக்கணும். இப்படி நிறையா காரியங்கள் இருக்குது. நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அது உங்கள் உள்ளத்தில் பதியும். உண்மையாக நீங்கள் செயல்படுத்தும் போது அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பற்றின நன்னாள். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டு சொல்கிறாங்க, ஓன் கரம் பற்றின நன்னாள். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். நம்ம ஆண்டுடைய கருத்தை பிடிச்சிருக்கோம், ஆண்டு நம்முடைய கருத்தை பிடிச்சிருக்காங்க. எல்லாம் வசனம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். எல்லா வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டோம் நம்ம. அவே பிரியமாக சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. கிளாஸுக்கு சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எடுக்கிறது ஒப்பு கொடுக்க தான் உங்கள் கருத்தில் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாக ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. ஈவினிங் காலையில் 6 மணிக்கு வந்துட்டேன், ஈவினிங் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் படிக்கிறதுக்காக நீங்கள் வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது போக புது வருடத்தில் யூத் எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் வைக்கலான்னு இருக்கோம். அவங்களுடைய ஜெனரல் படிப்பு, ஜெனரல் பிஹேவியர், எப்படி உலகத்துலேருந்து எங்களை காத்துக்கொள்வது என்பது குறித்து நான் டேட் சொல்கிறேன். அதுக்கும் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்புவீங்க. நான் 6 மணிக்கு வந்துட்டேன், எனக்கு நேரம்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பழைய புதிய வருட ஆராதனை நமக்கு 31ஆம் தேதி இரவு 10:30க்கு வருகின்ற 31ஆம் தேதி இரவு 10:30லேருந்து 12:30 வரைக்கும் இருக்குது. மேலே உள்ள ஹால் எபேசு ஹால். இத்தனை வருஷம் நமக்கு பெரிய பெரிய ஹால் கிடச்சிது. இந்த தடவை நிறைய பேர் உங்களை மாதிரி இருக்காங்க, அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி முதல் டைம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரி, நல்லது. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு புதிய ஆலயம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இடம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி யாரும் வர வேண்டாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் இடம் உட்காரதுக்கு, கீழே உட்காரதுக்கு நிறைய இடம் உண்டு. தயவுசெய்து உடம்பு சரியில்லாதவங்க உட்கார முடியாங்க, உங்களுக்கு சேர் உண்டு, கவலைப்படாங்க. எப்படினாலும் நீங்கள் முன் உட்காந்து புதிய இடத்துல ஆண்டுடைய சன்னிதானத்தில் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். அவை உற்சாகத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் மாதிரி அன்றைக்கு அதிக ரஷ் இருக்காது. ஆனாலும் கூட நீங்கள் எல்லோரும் முன்னால் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. புதிய ஆண்டில் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. போன வருஷம் வாக்குத்தத்தம் தண்ணி அதை உறுதி பண்ண ஆண்டவர் புதிய இடத்திலும் புதிய கிருபைகளை கொடுத்து நமக்கு வாக்குத்தத்தம் தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியங்களை மனதில் வச்சுக்கொள்வோம். தொடர்ந்து புதிய ஆண்டிலே செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி, பைபிள் காலேஜு புதிய ஆண்டுலேருந்து வழக்கம் போல் நடைபெறும். இது போக ஜனவரி மாதம் மனப்பாட வசனம் பிள்ளைங்க ஒப்புவிக்கிற காரியம் இருக்குது. ஆகவே தயவுசெய்து பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சிலபஸ், என்ன வசனங்கள், அதை முதல்ல நீங்கள் கூப்பிட்டு வச்சு அப்படியே விளக்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, அதனால் எதற்கு கீழ்ப்படினுங்கிற ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்து அவங்க உண்மையாகவே கீழ்ப்படினாலும் என்று பார்த்து, அல்லேலூயா, அவங்கள திருத்துற, அவங்கள சிக்ஷிக்கிற காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. இந்த வயதில் அவங்க கற்றுக்கொண்டால், அல்லேலூயா,
முதுமையிலும் அதை விடாதிருப்பார்கள். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்முடைய சபையில் இங்கேருந்து படிச்சுட்டு வெளியே போகிற பிள்ளைங்களை குறித்து பெற்றோர்கள் ஒரு கவலை கூட படாதபடிக்கு ஏன் மகன் ஏன் மகள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவள் அவளை குறித்து எனக்கு ஒரு தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அவர்கள் தங்களையும் காத்துக்கொள்வார்கள், மற்றவர்களையும் அவங்க காத்துக்கொள்ளும்படியான ஒரு சாட்சியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம் விடுதலை நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆமேன். அப்புறம் தயவு செய்து சபைக்கு வரும்போது பைபிள் கொண்டு வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க, ஓகே. நம்ம பைபிளில் வேதத்தை தேடணும். நம்ம வசனம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான், எடுக்க படித்தாதான் நமக்கு அதை குறித்தான ஒரு சின்சியாரிட்டி, ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொண்டு வர முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவேளை ஒரு வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது முந்தின வசனம் பிந்தின வசனம் நீங்கள் வாசித்தா கூட அது நல்லா மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் தயவுசெய்து பைபிளை கொண்டு வாங்க. ஆராதனை நடக்கும்போது தயவுசெய்து யாரும் வெளியே போக வேண்டாம். டயபெட்டிக்காக இருந்தால் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இயலாது, நோ ப்ராப்ளம். தயவுசெய்து இது வானத்தையும் போய் படித்த ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். என் நாமத்தினால 2-3 பேர் எங்கே கூடினீங்களோ அங்கே நான் இருப்பேன். அல்லேலூயா. இந்த அப்பப்போ எழுப்பி போகிற நிர்விசெல்லாம் தயவுசெய்து வச்சுருங்க, இதோட விட்டுருங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இன்னும் லேட்டாக வர்ற ஆட்கள் உண்டு. அவங்க நேரடியாக பார்த்து சொன்னப்போ முந்தி எனக்கு ப்ராஜெக்டில் இருக்கேன் பாஸ்டர், நான் ப்ராஜெக்டில் சைட்டில் போய் ஏற்படுத்திட்டு திருப்பி நான் வந்திருக்கேன், திருப்பி நான் சைட்டுக்கு போனேன். சரி, ஓகே, அப்படி ஒரு ஆள் இருந்தால் ஓகே, பரவாயில்ல. மற்றபடி தயவுசெய்து மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க, நல்லது. உங்களுக்கு ஒரு வேளை ஆன்கால் டியூட்டி இருந்தால் நீங்கள் சைலண்ட் மோடில் போட்டு வச்சுருங்க, உங்கள் பாக்கெட்லேயே கையில் வைங்க, உங்களுக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. இப்படி ஆண்டுடைய சன்னிதானத்தில் பயத்தோட பக்தியோட அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம். கத்திருந்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று காணிக்கை பாடலாம். அல்லேலூயா. எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக
சாரி சார்ல்ஸ் ஜெபம் பண்ணுங்க. நல்லவரே வல்லவரே போதுமானவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நிர்மலமாக இருப்பது உடைய கிருபை, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த நீங்கள் ஆலயத்தில் அப்பா நாங்கள் வந்து அப்பா கூடி வந்த நாள் முதலாக கர்த்தாவே நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அதுக்கு படைக்கப்பட்ட காணிக்கைகளும் கருத்தில் பிடிக்கிறோம் கர்த்தாவே. அது 1, 30, 60, 100 மடங்கு நல்லெண்ணத்தில் விழுந்தையா கர்த்தாவே. அப்பா உங்களுடைய ஊழியத்திற்கென்று அதை பயன்படவும் கர்த்தாவே. இந்த புதிய ஆலயத்தை கட்ட அப்பா காணிக்கைகளை அப்பா நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா மன உற்சாகத்தோடு அப்பா செலுத்த நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களே அப்பா உங்களுக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் ஆவி ஆத்மா சரித்திரத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஏசப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியாத கரங்களை நீங்கள் பலப்படுத்தும்படியாக சகாயம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருங்காலில் அவங்களுக்கு கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் இப்பொழுது கூட கர்த்தாவே அப்பா உங்களுடைய மன்னாக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அப்பா சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குமா நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்தை குத்தும், நீதியை குத்தும், நியாய தீர்ப்பை குத்தும், உலகத்தை கண்டித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். அப்பா எங்கள் இருதயங்களை திறந்து கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த வசங்கள் நிறுத்தம் கேட்கிறது மாத்திரம் அல்ல ராஜா, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ராஜா. எங்களுக்கு நீங்கள் பாராட்டின அப்பா அந்த கிருபை அப்பா அந்த ஆலயத்தில் எங்களுக்கு கொடுத்துற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. அப்பா மீதான நீரை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். இப்பொழுது மத்தியிலே அருமையான அம்மா லலிதா பால்ராஜ், நம்முடைய சோரன் டேனி அவருடைய அம்மா அவர்கள் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த நாளில் வந்திருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷம். தென்னிந்திய திருச்சபையில் முழுநேர ஊழியக்காரராய் பாஸ்டரா இருந்தவங்க. இந்த வேலையை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் இந்த 23 ஆண்டுகள் பாஸ்டர் ஐயாவும் அம்மாவும் உதவி போதவர் அவர்களும் சேர்ந்து இந்த திருச்சபையை நடத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 23 ஆண்டுகள் வேறு தேசத்திலிருந்து வந்து இங்கே ஊழியம் செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த பலத்தினால தான், ஆண்டவர் அவங்களோடு கூட இருப்பதுனால. அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்வோம். ஸ்தோத்திரம்ப்பா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஐயாவையும் அம்மாவையும் இந்த உதவி போதகர் ஐயா பாஸ்டர் ஐயா அவர்களையும் இந்த திருச்சபையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுறோம் சுவாமி. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மோடு கூட இருந்து நம்முடைய வேலை ஸ்தலங்களில் கூட இருந்தார். ஒவ்வொன்றுக்காக நம்ம நன்றி செலுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் அதில் கடைசியாக நன்றி சொல்லணும். ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா நன்றி சொல்லாமல் இருந்தால் என்ன அவன் போனால் பேசக்கூட மாட்டேன்ட்டான், ஒரு வந்ததுக்கு சந்தோஷம்னு கூட சொல்லலையேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை பார்த்து நன்றி சொல்கிறாங்களா, அவங்களுக்கு நான் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். வாயை திறந்து எல்லாரும் பேச போகிறோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுவோம். வாயை திறந்து எல்லாரும் பேச போகிறோம். இப்போ ஆண்டவர் நம்மை படைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துவோம். நன்றியப்பா நன்றியப்பான்னு சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு ஜெபம் சொல்லும் போதும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நமக்கு கொடுத்த சுகத்திற்காக எத்தனை பலவீனம், எத்தனை சுகவீனம் வந்தது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். நம்ம கையை பிடிச்சி நடத்தி கொண்டு வருகிறாரு. அதற்காக நன்றி செலுத்துவோம். நல்ல ஆலயத்தை கொடுத்ததற்காக, பாஸ்டரை கொடுத்ததற்காக, புதிய ஆலயத்தை கட்ட போறதற்காக நன்றி செலுத்துவோம். நல்ல பிள்ளைகளை கொடுத்ததற்காக,
நல்ல கணவரை கொடுத்ததுக்காக, நல்ல மனைவியை கொடுத்ததுக்காக, நல்ல வேலையை கொடுத்ததற்காக. வேலையை கொடுத்ததுனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம், இங்கே அநேகருக்கு உதவி செய்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த தேசத்திற்காக ஆண்டவர் ஒரு நல்ல தேசத்தை கொடுத்துருக்கிறார். இந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறார், இருப்பிடத்தை, நம்ம தங்குறதுக்கு ஒரு நல்ல இருப்பிடத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம பாவத்தை அறிக்கை செய்வதற்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறாரு, அதற்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் பிரயாணத்தில் கூட வந்திருக்கிறாரு. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 43:2 சொன்னது போல எத்தனை தடவை நம்ம இந்த கத்தார் தேசத்துலேருந்து இந்தியா தேசத்துக்கு இலங்கைக்கு பிரயாணமாய் தண்ணீரை கடந்து போயிருக்கிறோம். எத்தனை ஆபத்துகள் வந்திருக்கிறது. ஒரு தடவை திருச்சியில் 20 நிமிஷம் ஃப்ளைட் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சா, இறங்க முடியாமல். இப்போ கூட அப்படி நடந்திருக்கு. நம்மளை எத்தனை தடவை பிரயாணத்தில் கூட வந்திருக்காரு. கார் ஓட்டிகிட்டு போகும்போது எத்தனை தடவை கூட வந்திருக்கிறாரு. அதுக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, இங்கே இருக்கிற பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பாவத்துக்காக நம்ம முதல்ல என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்று சொல்லி மனதார ஸ்தோத்திரித்தோம். அதில் 3வது வசனத்தில் அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். சங்கீதக்காரனை எடுத்துக்கொள்ளும்போது ஒரு வீட்டில் 8வது மகன், 8வது கடைசி பிள்ளைன்னா என்ன சொல்லுவாங்க, எது சொன்னாலும் உனக்கு தெரியாது போன்னு சொல்லிடுவாங்க. ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார். அப்போ சாமுவேல் வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரும்போது ஒவ்வொரு பிள்ளையாக வந்து காட்டுறாங்க. இந்த பிள்ளை இல்லை, இந்த பிள்ளை இல்லை, இந்த பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் சாமுவேல் போய் ஆடு மேய்த்த அந்த மகனை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் ஒரு ராஜாவாக மாறுகிறார். அதுவும் ஒரு கோலியாத்தை, ஒரு சின்ன பையன் 5 கல்லுகளை கொண்டு போய் ஒரு கல்லிலேயே அவர் அடித்து கொள்கிறார். அவர் ஒரு ராஜாவாக, ஆனால் ராஜாவாக 40 வருஷம் இருக்கார். இருந்தாலும் அவருடைய மாமா, சொந்த மாமா மகளை கொடுத்துருக்கார். ஆனால் அவரால் ரொம்ப கஷ்டம். ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல வேட்டையாட சுற்றி கொண்டிருந்தார். இவர் ஓடி ஒளிஞ்சு குகைகளையும் மலைகளையும் ஒளிஞ்சு இருந்தார். அப்புறமும் வந்த ராஜாவாக 40 வருஷம் இருந்த பிறகும் மகன் அப்சலோம்னால கஷ்டம். சீமை என்று கல்லை எரிஞ்சு தூஷித்தான். ஆனாலும் அவர் ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார், என் ஆத்மாவே, இந்த ஆத்மான் விட்டு போயிடுச்சுன்னா நம்ம கட்ட தான். அதில் தான் தாவீது சொல்கிறாரு 115ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, 115:17 மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் துதியார்கள். மௌனம், மரித்தவங்க, நம்ம உயிரோடு இருக்கிற நம்ம தான் துதிக்க முடியும். ரொம்ப அழகாக எப்பையும் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து என் நண்பன் சொல்கிறாரு. உங்களை நான் என்னையும் பார்த்து நண்பன் சொல்வாரா? அதற்கு ஏற்றபடி நம்ம நடந்திருக்கிறோமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை
வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும், ஆலயத்தில் மட்டும் இல்லை, வீட்லையும் இருக்கணும், வேலை ஸ்தலங்களையும் இருக்கணும். அடுத்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தில் இன்னும் கடைசியில் எப்படி நம்ம இருக்கணுமா, நாங்கள் தேவனுக்குள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். வாசனை பூ வைக்க விரும்புவோம், சென்ட் அடிக்க விரும்புவோம். நம்ம எப்படி இருக்கணுமா, நற்கந்தகமாய் இருக்கிறோம் என்று சொல்லணும். அடுத்தவங்க பார்த்து இவங்க நற்கந்தமாக இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட பவுல புஸ்தகம் என்ன சொல்கிறார், பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஒரு பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் பால் காய்ச்சுவோம், அழுக்காக இருந்தால் அதுக்கு கொண்டு போய் பாத்திரம் வளர்க்குற இடத்துல கொண்டு போட்டுருவோம். தெரிந்து கொண்ட பாத்திரம். நீங்களும் நானும் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறோமா? தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கணும். அவர் 14 சுவிசேஷங்களை எழுதியிருக்கிறாரு பவுல். அப்படி ஊழியம் கடுமையானது. அவர் சொல்றாரு, அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. 3வது வசனம் சொல்கிறார். இதில் முதல்ல நான் பாட்டு நினைச்சேன், தேவன் அருளிய சொல்லி முடியாத இவங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில் சின்ன பாட்டு, இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி. ஏன்னா இன்னைக்கு பூரா நம்ம என்ன சொன்னோம், நன்றி சொல்கிறது தான் வந்திருக்கோம். ஆண்டவர்கிட்ட எனக்கு செஞ்ச நல்லதெல்லாம் நான் சொல்லணும்ப்பா, நன்றியப்பான்னு சொல்லி. எத்தனை நன்மைகள் எனக்கு, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். லூக்கா சுசேஷம் 17ஆம் அதிகாரம் 12லேருந்து 19 வரை ஒரு நன்றி சொல்கிற காரியம். லூக்கா 17 12லேருந்து 19 வரை ஒரு கிராமத்துக்கு ஏசாமி போகிறார். போகும்போது ஒரு 10 குஷ்டரோகிகள் அங்கே வர்றாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, தூரத்தில் பார்க்குறாங்க ஆண்டவரை. ஒன்று இங்கேருந்து சத்தம் போடுறாங்க, ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோம்னே அவர் பார்த்தாரு, போய் உங்களை ஆசாரியத்தில் காட்டுங்க என்று சொல்லி போங்கன்னு சுத்தமாயிருவீங்கன்னு அனுப்பிடுறாரு. அவங்க ஆசாரியர்கிட்ட போயிருப்பாங்க, ஏன்னா அவங்க காட்டணும், சுத்தமானால் தான் ஊருக்குள்ளே போக முடியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒருத்தர் தான் வர்றாரு, வந்து நன்றி சொல்ல வர்றாரு. நன்றி சொல்லும்போது
ஆண்டவர் கேட்குற அவரை எப்படி வந்து பாருங்கள் எப்படி நன்றி சொல்கிறார். நீங்களே நான் அப்படி விழுகணும். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். வந்து பாதத்தில் விழுகிறான். சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம நன்மை செஞ்சுருப்போம், ஒரு ஜோம் பண்ணியிருப்போம். சில கிராமத்தில் என்ன செய்வாங்க, வேகமாக வந்து காலில் விழுவாங்க, பாஸ்டர் காலில் விழுவாங்க, விழுந்து வணங்குவாங்க. அப்போ பயமாக இருக்கும். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வணங்கணும், எங்களையெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. ஆண்டவர் வணங்குறதுக்கு பதிலாக ஊழியக்காரர் என்ன செய்வாங்க, வந்து கும்பிடுவாங்க. அது மாதிரி இங்கே என்ன செய்கிறாங்க, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாக என்ன செய்கிறாங்க, வணங்குறார் அவர். அப்போ அவர் ஆண்டவர் கேட்குறாரு, அப்போது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே எங்கே? அப்போ விரும்புகிறார் ஆண்டவர். நன்றி சொல்கிறத ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதில் ஏறி கூட சிலர் இறந்து போயிடுறாங்க. இப்படி கொஞ்சம் தூரம் ஏறினா கூட. எங்கள் ஐயா சோம்லாமல் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் ஐயா குளிப்பாட்டுவார், உதவி செய்வார், என்னை பைக்கில் கூப்பிட்டு போவார், எல்லா வேலையும் செய்வார். இப்போ பார்த்திங்கன்னா போன வாரத்தில் ப்ரெஷர் இருந்துச்சான். டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்களாம். 3ஆவது தடவை அட்டாக் வந்துச்சான். இறந்து போயிட்டாங்கன்னு வந்துச்சு. எனக்கு அது இன்னும் தாங்கவே முடியல. என் பிள்ளைகிட்ட சொன்னால் எனக்கு திட்டுவாங்க. ஆனால் ராத்திரிலாம் நான் படுத்தா கூட அவர் கண்ணுக்குள்ளேயே வந்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப கவலையாக தான் எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி 91ஆவது சங்கீதத்தில் அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஆயத்தமாக இருக்கணும், அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். இதில் பவுல் சொல்கிறாரு, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். 51ஆவது சங்கீதத்தில் 7, 9, 10, 11 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலாம். தாவீதை போல அவர் தவறு செய்த போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, அழுகிறாரு. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். சொல்லணும். இன்னும் 4 நாள் தான் இருக்குது. புது வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறோம். புதிய ஆசீர்வாதத்தோடு நுழையணும். அவர் சொல்கிறார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, 19ஆவது சங்கீதத்தில், தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லிட்டு, துணிகரமான பாவங்களுக்கு முது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதத்துக்கு நீங்களா இருப்பேன். துணிகரமான பாவம் தெரிஞ்சு சில நேரம் செய்வோம், தெரியாமல் செய்வோம். தெரியும் இது தப்பு, செஞ்சால் தப்பு, இது பேசினா தப்புன்னு தெரியும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று சொல்கிறார். 139ஆவது சங்கீதம் 23, 24 என்ன சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். நித்திய வழியில என்னை நடத்துங்கப்பா. கெஞ்சணும். இந்த 4 நாள் புது ஆண்டு ஒன்றுக்குள்ளே போகும்போது ஐயா அவங்க பாஸ்டர் ஐயா அவர்கள் வந்து புது வருஷ ஆராதனையில் நான் கலந்து கொண்டேன். அப்போது அதை நான் எழுதி வச்சுருக்கேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 29லேருந்து 31 வரை 23 பாவங்களை குறித்து பேசினாங்க. ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லி 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 ஜெபம் பண்ணாங்க. அது அப்புறம் வாசித்து பார்த்தீங்களா? நான் வீட்டில் போய் வாசித்து பார்த்தேன். அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை,
வாக்குவாதம், வஞ்சகம், மோசடி, புறங்கூறுதல், அவதூறு பண்ணுதல், தேவ பகை, மதியாமல் பேசுதல், அகந்தை, வீம்பு, பொல்லாங்கனை யோசித்து பிழைப்பது, பெற்றோர்க்கு கீழ்ப்படியாமை, உணர்வில்லாமல், முட்டாள்தனம், உடன்படிக்கைகளை மீறுதல், சுவாப அன்பின்மை, இணங்காதது, இரக்கமில்லாதது. 23 பாவங்களை குறித்து பேசுனாங்க. இந்த பாவத்தை எதை விட்டுருக்கோம்? எதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? யோசித்து பாருங்க. இதை வாசிங்க. நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டாம், கையில் வச்சுக்குங்க. இதை நான் எதை விட்டேன்? இதை எதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? எதை விட போகிறேன் இந்த புதிய வருஷத்தில்? சிந்திப்போமா? பாவத்தோட புது வருஷத்துக்குள்ளே போகக்கூடாது. அடுத்து நம்ம காரியம் வாய்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நான் ஜெபம் மாட்டேன், என் காரியம் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சிலர் வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. போன வருஷம் ஜெபம் பண்ணேன், அது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நடக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்கிறேன். சங்கீதம் 1:2-3 வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்கள் வாயத்தர் சொல்லுங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். நல்ல செழிப்பாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அடுத்து சொல்கிறார் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறது மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பேதை உண்மைதான். நாங்கள் ஒரு கர்சல் குளம்னு ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போவோம். தோத்திரம் கூட போட சொல்ல தெரியாது அவங்களுக்கு, பைபிள் வாசிக்க தெரியாது. நாங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து படித்து அவங்க ரொம்ப சிறப்பான ஆள்கள் ஆயிட்டாங்க. பைபிளை படித்தா நல்ல அறிவு வரும். பிள்ளைகளை தமிழ் பைபிளை வாசிக்க சொல்லுங்கள். இந்த புது வருடத்துக்குள்ளே நுழைய போகிறவங்க நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு போய் அண்ணனுக்கு பயந்துட்டு, ஏசாவுக்கு பயந்துட்டு அங்கே போயிட்டார். போய் நிறைய வருஷம் 7 வருஷமாக வேலை பார்த்து லேயாளையும் ராகிலையும் கல்யாணம் பண்ணி 11 பிள்ளைகள் பிறந்துருச்சு. நிறைய ஆடு மாடு எல்லாம் ஒட்டகம் எல்லாம் நிறைய சேர்ந்துருச்சு. நல்ல செல்வந்தன் ஆயிட்டார். அதுக்கு பிறகு எங்கள் அப்பா ஊருக்கு ஆபிரகாம் வாழ்ந்த ஈசாக்கு வாழ்ந்த இடத்துக்கு நான் போகலான்னு ஆண்டவர் போக சொன்னார். அவர் புறப்பட்டு வர்றார். புறப்பட்டு வரும்போது நிறையா எல்லா வெகுமதிகளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. நிறைய பொருட்களை கொண்டுட்டு வர்றாரு. கறவை மாடுகளெல்லாம் கொண்டு வர்றாரு. 11 சின்ன பிள்ளைகளாக வருதுங்க. மனைவிமார் வர்றாங்க, தாதிமார் வர்றாங்க, எல்லோரும் வர்றாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? பயம். ஆள் 2 பேரை அனுப்பி விடுறாரு. அவங்க போய் சொல்கிறாங்க, ஏசா 400 பேரோட உன்னை அழிக்கிறதுக்கு வர்றாரு வண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இவர் பயப்படுறாரு. என்ன செய்யணும்னு தெரியல. சரி பாதி அழிஞ்சாலும் பரவாயில்ல, பாதியாவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு முதல்ல வேலைக்காரங்களையும் வெகுமதிகளையும் கொடுத்து விட்றாரு. கேட்டால் தம்பி வர்றான், யாக்கோபு வர்றாப்புல, இந்த வெகுமதியெல்லாம் உனக்கு தான், லாபான் வீட்டில் தான் இருந்தாருன்னு சொல்லி அனுப்புகிறாரு. போய் எல்லாரும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க 400 பேரோட வரும்போன்னு சொல்லும்போது பயந்துட்டு என்ன செய்கிறாரு? 3 பகுதியாக பிரிக்கிறார். ஒரு பகுதி பணிவிடைக்காரருக்கு பிறந்த பிள்ளைகளை முன்னால் வைக்கிறார். அப்புறம் லேயாளுடைய பிள்ளையை வைக்கிறார். அப்புறம் ராகேலுடைய பிள்ளையை வைக்கிறாரு. வெகுமதிகளை 2ஆக பிரித்து வைக்கிறாரு. யாப்போக்கு ஆற்றங்கரையில் போய் எல்லாத்தையும் அவங்கள அக்கறைப்படுத்திட்டார். போக சொல்லிட்டார். போய் தனித்திருந்து ஜெபிக்கிறார். 400 பேரை நான் எதிர்க்கணும். நம்மளும் கூட 365 நாளை பார்க்க போகிறோம். புதுசாக 2025 வருஷத்தை
பார்க்க போகிறோம். 365 நாளை கடக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த யாக்கோபு என்ன செய்கிறாரு? தனித்திருந்து போராடி ஜெபிக்கிறார். என்னை நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கலாம், நான் போக மாட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ தூதன் வந்து அவருடைய காலுடைய நரம்பு சுளுக்காயிடுச்சு. அந்த அளவுக்கு ஜெபிக்கிறாங்க. நான் அப்புறம் ஜெபம் பண்ண பிறகு அவர் சொல்கிறாரு, நான் மனிதனையும் தேவனையும் முறியடிச்சிட்டேன், ஜெபம் பண்ணி நல்லா வெற்றியை பெற்றுட்டேன் என்று சொல்லி, நீர் என்னை ஆசீர்வதித்தாளுடைய நான் போக விட மாட்டேன் உங்களை என்று ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றார். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? பயந்து நானும் பேரோடையும் அண்ணே ஏசா கொல்ல போகிறாருன்னு நினச்சி பயந்துட்டு வந்தா தம்பிக்கு சந்தோஷம். 2 பேரும் பார்த்த உடனே கோபலை எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? ஜோம்னால 2 பேரும் பார்த்து கட்டி பிடிக்கிறாங்க. அண்ணே உங்களுக்கு தானே வெகுமதி. ஒவ்வொருத்தரையாக பணிய வைக்கிறாங்க. இதுதான் இந்த பிள்ளைங்க, இது ராகில் பிறந்த பிள்ளை, இது ஈசா, இது ரேயால் பிறந்த பிள்ளைன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளையாக காலில் விழுகிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க அண்ணனும் தம்பியும். பார்த்தீங்களா? விரோதம் கூட மாறிடுது. யாருக்காவது விரோதம் இருந்தால் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சி சந்தோஷமாக அவரோட ஏசாவுடைய இல்லை ஊருக்கு அவர் போகிறார். நாமும் கூட இந்த புதிய வருடத்துக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த வருடம் 24வது வருஷத்தில் என்னோட நீங்கள் கூட இருந்தீங்கப்பா. என்னுடைய பிரயாணத்தில் கூட இருந்தீங்க, என் பிள்ளைகளோட கூட இருந்தீங்க, என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கூட கொடுத்தீங்க. எங்கள் பிள்ளை நல்லா படிச்சிச்சு. நான் வெளிநாட்டில் போய் வேலைக்கு படிக்கிறதுக்கு போனேன். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்தில் செய்திருக்கிறீங்கப்பா. அதுக்கு நன்றியப்பா. புதிய ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு என்னை ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது, காக்கப்படுவதாக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், உன் பாதை நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த வருடம் நாங்கள் நன்மையாய் எங்களை நடத்தினீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஐயாவையும் அம்மாவையும் குடும்பத்தாரையும், உதவி போதகர் ஐயாவையும் அவருடைய குடும்பத்தாரையும், இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுறோம். நல்ல சுகத்தோடு பலத்தோடு உமக்கு பிரியமாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சுகமாகினதில் நன்றி உள்ளவன் ஒரே ஒருவன் மாத்திரம்தான். இன்றைக்கும் அப்படி தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆண்டவரை அறிந்த நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை சென்ற இந்த ஆண்டிலே ஆண்டவர் செய்தார். ஆகவே தயவுசெய்து நீங்கள் நோட்டு எடுத்து எழுதணும், அதை அப்பப்போ வாசிக்கணும். அப்படின்னா தான் தெரியும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்தார். அப்போ இதுலேருந்து என்ன இன்னொரு சத்தியம் என்ன, 10 பேர்னால் அதில் ஒருத்தன் தான், 10% தான் நன்றியுள்ளாக இருப்பார்கள். அநேகம் பேர் ஊழியத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது என்னை எப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. ஊழியன்னாலே அப்படி தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு நன்றியுள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளுக்கு நன்மையை பெற்றாலும் கூட நம்மை மேலே பதவிக்கு போனால் நம்மளை நினச்சி பார்க்க மாட்டாங்க. இல்லை உலக மக்கள், ஏன்னா அவங்க ஆண்டவரை அறியலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு எல்லா வேளையிலும் நாம் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தணும். அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம மாறணும். தயவுசெய்து ஒரு நோட் எடுத்து போட்டு புதிய வருஷத்துலையாவது இந்த லீவ்லையாவது இந்த நாட்களில் உட்கார்ந்து கர்த்தர் செய்த நன்மைகள், வேதம் சொல்கிறது, கற்பத்திலே நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலக தோட்டத்துக்கு முன்பாகவே ஒரு மனுஷனுக்கு எப்படி ரட்சிப்பை கொண்டு வரணும்னு சொல்லி தேவ ரகசியம் கிறிஸ்துவானவர் அங்கு அப்பவே அபிஷேகம் பண்ணப்பட்டு வச்சிருக்கார். உலக தோட்டத்துக்கு முன்பாக மனுஷனை படைக்கும் முன்பாகவே மனுஷன் கண்டிப்பாக தப்பு செய்வான், பாவம் செய்வான், அவனுக்கு பரிகாரம் செய்ய குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படும் சொல்லி கிறிஸ்து இயேசுவை அப்போதே அவர் அபிஷேகித்து அவர் ஆண்டவர் ரகசியமாய் வைத்திருந்த இந்த ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறதா. அப்படிப்பட்ட நம்மை குறித்த கரிசனை உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேரம் குறைவு.
கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் வழக்கம் போல் நம்ம ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு அவருடைய சித்தம், அதுக்காக தான் நம்முடைய முதல் ஜெபம். எல்லா ஜனங்களும் அவரை அறியணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் நமக்கு வேணும். என் மூலமாக அறியணும். ஹல்லேலூயா. சபை மக்கள் மூலமாக அறியணும். அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்படியாக உலகமெங்கும் அறிவிக்கப்படாத இடங்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் ஆண்டவர் அறிவிக்கும்படி ஊழியக்காரர்களை எழுப்பவும், அந்த ஒரு திறந்த வாசலை தரவும், அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் எத்தனையோ தேசங்களில் ஆண்டவரை அறிவிக்கக்கூடாது, அப்படிப்பட்ட தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் எத்தனை தேசங்களில் ஆண்டுடைய ஆலயம் கிடையாது, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்படியாயிலும் ஹல்லேலூயா ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு, ஹல்லேலூயா கர்த்தரை தேடுகிறவர்கள், உண்மையாய் தேடுகிறவர்கள் இந்த சத்தியத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு எதிர்ப்புகள் வருவதை நம்ம பார்க்குறோம். அந்த எதிர்ப்பையும் தாண்டி எதிர்த்தவர்கள் அவங்க வாயை திறக்காதபடிக்கு தேவனுடைய மகிமையை காணும்படியாக அவளுக்காக ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோம் விசேஷமாக, ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் நீங்கள் பயன்படுத்துங்க, அப்படிப்பட்ட வாஞ்சையை கொடுங்க, தகுதிப்படுதலை கொடுங்க, அந்த உணர்வை கொடுங்க. இப்படி உண்மத வல்லமையை பெற்று, பரிசுத்த வரங்களை பெற்று அப்படி அந்த வல்லமையோடு ஊழியத்தை செய்ய ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இந்த குறிப்புக்காக நம்ம முதலாவது ஜெபம் பண்ண போகிறோம். நீலமணி ஜெபம் பண்ணுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த கால வேலைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோதி, வருடத்தின் கடைசி ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் எங்கள் ஆராதனை ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் ஆண்டவர் உபவாச ஜபத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் கேட்கறதுக்கு முன்பாகவே நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு விட்டதில்லை ஆண்டவரே, இதுவரை எங்களை கைவிட்டதே இல்லை ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அப்போ விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வேளையை நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்போ ஒரு மனமாய் நாங்கள் கூடி எந்த காரியத்துக்காக நாங்கள் சமூகத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே, அதை நீங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வேளையில் சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரி. இத்தனை வருடங்கள் 23 வருடங்கள் ஆண்டவரே அப்பா நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே அப்பா நீங்கள் எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிற தேவனாகிய கர்த்தரை துதிக்க கடவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொரு விதமும் ஆண்டவரை நீங்கள் நடத்தி வந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்போ நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. சபை உம்முடையது ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆலயம் உம்முடையது ஆண்டவரே அப்பா. உம்முடைய காரியங்களை ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே அப்பா நீங்கள் செவ்வையாய் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் இங்கு தாங்கி தப்புவித்து சுமந்து ஏந்தி காத்து வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆராதனைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஜபக்கூடுகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓய்வு நாள் பாடசாலைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதகம கல்லூரிக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காய் சபையின் மூலமாய் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவரே நீர்தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்தி வருகிற இனிமேலும் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறபடியா நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். புதிய வருடத்தில் கூட புதிய நன்மையினால் ஆண்டவரே, புதிய காரியங்களினால நீங்கள் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபையின் மூலமாய் வெளியில செய்யப்படுகிற ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை தாங்குகிற காரியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சகோதர ஊழியத்துக்கு செல்லும் போது ஆத்துமகள் தொடப்பட கர்த்தர் உதவி செய்தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்கள். சொல்லுகிற வார்த்தை உம்முடையது ஆண்டவர், விருதாவாய் திரும்புவதில்லை ஆண்டவரே. செய்ததை விரும்பினதை வாய்க்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய ஆலயத்துக்காய் நாங்கள் மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை ஆண்டவரே நீர்தாமே வாய்க்க பண்ண வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் புதிய ஆலயம் கட்டப்பட தகப்பனே உதவி செய்தல வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா கொடுத்த மன வாஞ்சைக்காய் உற்சாகத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தாவீது எப்படி மன உற்சாகமாய் ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எத்தனையோ காரியங்களை சவதரித்தது போல ஆண்டவரே நாங்கள் உமக்கு என்று மன உற்சாகமாய்
கொடுக்கத்தக்க கிருபைகளை கத்தாவே நீ தந்தரல வேணுமாய் கூட ஜெபிக்கிறேன். கட்டாயமா அல்ல, விசனமாயும் அல்ல ஆண்டவரே. அப்ப மனமுகுந்து தேவனுக்காய் கொடுக்கும்போது ஆண்டவரே அது வருங்காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்தி அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா மை துதிக்கிறோம். இந்த வேளை கத்தா தேசத்தின் ரட்சிப்புக்காய் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் நாங்கள் தங்கி தாபரிக்க கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தேசத்தின் மக்களுக்காய் ஜெபிப்பது எங்களுடைய கடமையா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்து மக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே அப்பா அந்த காலங்களின் நாட்களை ஆண்டவரே நீர் கொண்டு வர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேரோட ஜெபத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய ஜெபத்தினால ஆண்டவர் வருகிற சந்ததிக்காய் நாங்கள் ஆண்டவரே அப்ப சமூகத்தில் வரப்போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா மை துதிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். இந்த சுவிசேஷம் சொல்ல முடியாத இடங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ இடங்கள் தடைகள் ஆண்டவரே, ஊழியம் செல்ல முடியாதபடிக்கு தடைகள், வார்த்தைகளை கொண்டு செல்ல முடியாதபடிக்கு எத்தனையோ தடைகள், போராட்டங்கள் ஆண்டவரே. அந்த இடங்களிலே கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே நீர் கட்டளையிட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற காலங்களில் ஆண்டவரே அப்பா ஒரு புதிய எழுப்புதலை கட்டளையிடும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய இளைஞர்களை நடக்கிற ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எத்தனையோ தடைகள் மத்தியில ஊழியம் செய்கிற நம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை, நம்முடைய மக்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷத்துக்கு ஆண்டவரே அப்ப கொண்டு செல்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தடைகளை தகர்த்து போடுங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. சாதகமா எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியக்காரருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆண்டவரே ஊழியங்களை ஆண்டவரே செய்யும்படிக்கு என் தேவன் தந்த கிருபைக்காய் பலத்திற்காய் மை ஸ்தோத்திரி. இனிமேலும் ஆண்டவரே ஆவியானவர் தான் நீர் ஆண்டவரே அப்பா நடத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றும் ஒருவருக்கே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானோட உதவி ஒத்தாசையில நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபை மக்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. வேலை இல்லாமல் அநேகம் பேர் இருக்காங்க. குறைந்த சம்பளத்துக்கு வேணால் நீங்கள் வந்து சேருங்கிற நிர்பந்தங்கள் இருக்குது. இன்னும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். படிப்புக்கேற்ற உழைப்புக்கேற்ற வேலை கிடையாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்டுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் கேட்கிறது நிமித்தம் என்று சொல்லி ஆண்டு நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக அவர்களுக்காக நம்ம ஜெபணும். ஊரில் விட்டு வந்த ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பத்தினர், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட ஒன்று. அல்லேலூயா. அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட. உயர் படிப்பு என்றாலே இன்றைக்கு நாம் பார்க்குற அதிக பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சந்திக்க, தேவைகளை சந்திக்க, நல்ல உணவு கிடைக்க, அது மாத்திரமல்ல அங்கே இருக்கிற நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு கூட இருக்க. இன்னும் நிறைய பேருடைய வீட்டில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லை என்று பார்க்குறோம். அப்படிப்பட்ட காரியங்களாம் மாறும்படியாக இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். குடும்பத்தார் எல்லாரும் இங்கே இருக்கிற பிள்ளைகள்கிட்ட சரியாக அன்போடு பேச, பணத்துக்காக மட்டும் பேசுகிற காரியம் இல்லாதபடிக்கு ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய அன்பு வெளிப்படும்படியாக அவர்கள் பேச, ஒருவருக்கொருவர் தாங்க இதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒன்றும் படிக்கிற பிள்ளைகள் நன்கு படிக்க இதற்காக நம்ம பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம். விசேஷித்த ஞானத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளாக சிறந்து விளங்கும்படியான கிருபைகளை கொடுக்க இதற்காக நம்ம பாரத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா சொன்னோம். சேசுராஜுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு மனதோட ஜெபம் பண்ணுவோம். வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உங்கள் சத்தம் கண்டிப்பாக உங்கள் காதுக்கு கேட்கணும். அன்பின் பரலோகபிதாவே, இந்த அருமையான காலை வேலை உம்மை துதிப்பதற்காக கொடுத்த கிருபைக்கு நமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே உம்மை துதிப்பதற்கும் தோல்விக்கும் இந்த இடத்தை கொடுத்த உமது மேலான கிருபைக்கு நன்றி. 23 வருடங்களும் உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்த இந்த சபையை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி ராஜா. காக்க போகிற கிருபைக்கு நன்றி. உம்மை துதிப்பதற்காக எங்களை ஜீவனோடு வைத்திருக்க உமது மேலான கிருபைக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களையும் சிலுவையின் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இதை ஏறெடுத்து பார்த்து அதை நிறைவேற்றும் ஆண்டவரே. வல்லமல்ல தேவனே கர்த்தாவே, எங்கள் சபையில் வேலை இல்லாமல் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வேலை இல்லாமல் தவிப்பது மிக கொடுமையான காரியம் ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தாவே இந்த வேலை இல்லாமல் இருப்பதற்கு வேலை வாய்ப்பை கர்த்தாவே இன்னும் என்ஓசிக்காக காத்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ஓசியில் இருந்து விடுதலை கிடைக்கணும். அவருக்கு புதியதொரு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் நல்ல சம்பளம் கிடைக்கணும். அவர் படிப்புண்டான வேலை சம்பளம் கிடைக்கணும் ஆண்டவர். கர்த்தாவே வேலை ஸ்தலத்தில் நாங்கள் உண்மை உத்தமாக இருக்கணும் ஆண்டவர். கர்த்தாவே எங்கள் கம்பெனிகள் கர்த்தாவே நிறையா ப்ராஜெக்டுகள் வரணும். இந்த கர்த்தா தேசத்தில் நிறையா ப்ராஜெக்டுகள் வரும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் கம்பெனியில் வரவேற்கும் காசுகளை வந்து
கத்தாவே அவர்கள் வேலை செய்வதற்கு நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே கத்தாவே அவர்கள் பாக்கியெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே கத்தாவே கிடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே கத்தாவே இன்னும் இந்த செட்டில்மெண்ட் பணம் கிடைக்காமல் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் செட்டில்மெண்ட் பணம் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே கத்தாவே அதுக்குண்டு அனுக்கிரத்தை செய்யும் ஆண்டவர் நீ நினைத்தால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே கத்தாவே வல்லமிழைக்க தேவன் இந்த அற்புதங்களை செய்ய போகிற கிருபைக்காமக்கு நன்றி ராஜா கத்தாவே வல்லமுள்ள தேவனே மிக கிருபையால் நன்றியால் சோத்தரிக்கேன் கத்தாவே இன்னும் எங்கள் ஊரில் விட்டு வந்திருக்கும் எங்கள் வயது தாய் தந்தை பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உண்மை நம்பி விட்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே அவர் எல்லாம் கண்ணின் மணியை போல் வைத்து பாதுகாத்து வர கிருபைக்கு நன்றி ராஜா கத்தாவே வல்லமுள்ள தேவனே எங்கள் பிள்ளைகள் கத்தாவே நல்ல படிப்பிலும் மூட ஞானத்திலும் உலக ஞானத்திலும் சிறந்து விளங்கணும் ஆண்டவரே கத்தாவே எங்கள் பிள்ளைகள் கத்தாவே ரட்சிக்கப்படணும் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே கத்தாவே அவர்கள் உமக்கு உந்த பிள்ளைகளாக வளரணும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பார்த்து மற்ற பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அதுக்கு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே வல்லமலை தேவனை கத்தாவே நீ செய்ய போற கிருபைக்காமக்கு கோடான கோடி நன்றி ராஜா வல்லமலைக்கு கத்தாவே வர இருக்கும் காலத்தில் கத்தாவே எங்கள் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு இல்லாமல் கத்தாவே பாவ பழக்கங்களை விட்டு கத்தாவே என்னை கண்ணோக்கி இயேசு பார்க்கிறேன் என்ற பயத்தை தாரும் ஆண்டவரே யாரும் இல்லை என்ற துணிகர செயலை செய்யாமல் கத்தாவே மொபைல் அடிமைத்தனத்திலும் கெட்ட பழக்கத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே கத்தாவே எங்கள் பிள்ளைகளை பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே அவர் பிசாசின் நாள்களிலிருந்து அவர்களை காப்பாற்றும் ஆண்டவரே வல்லமலை தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா கத்தாவே நாங்கள் இங்கிருந்து செல்லும் போது கத்தாவே அவள் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இங்கிருந்து நாங்கள் கொடுக்கப்பட்ட செய்திகள் கத்தாவே அவள் மனதை தொட வேண்டும் ஆண்டவரே கத்தாவே இங்கிருந்து நல்ல செய்தி போக வேண்டும் அங்கிருந்து நல்ல செய்தி வர வேண்டும் என்று கத்தாவே குடும்பங்களுக்கு பிரிவினையாக இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர் கத்தாவே அவள் மனதோடு பேசும் ஆண்டவர் கணவன் மனைவியோடு பேசாமல் மனைவி பிள்ளைகளோடு பேசாமல் கத்தாவே பிள்ளைகள் தாப்பனோடு பேசாமல் நல்ல உறவுகள் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பாரும் உறவுகளை வளர்த்தலும் ஆண்டவரை கத்தாவே வல்லமலை வர இருக்கும் வருஷத்தில் கத்தாவே ஏதாவது உமக்காக செய்ய வேண்டும் ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே கத்தாவே வல்லமலை தேவன் எங்கள் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே வல்லமலை தேவனை கத்தாவே மகா பரிசுத்தனை கத்தாவே எங்கள் தேவாதி தேவனை கத்தாவே விண்ணப்பங்களை எல்லாம் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே எடுத்து பாரும் ஆண்டவரே கத்தாவே நீ கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை கத்தாவே வீணாக போகக்கூடாத ஆண்டவரே கத்தாவே உமக்காக ஏதாவது செய்தி கத்தாவே உமக்காக வாழும் வாழ்க்கை தரும் ஆண்டவரே வல்லமலை தேவனே எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே கத்தாவே எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் பயன்படுத்தும் ஆண்டவரே கத்தாவே அவளை தேவையில்லை யாவும் சந்தியுமானவர் வர இருக்கும் காலத்தில் கத்தாவே மகா பரிசுத்த தேவனே இந்த சிறு பிள்ளைகளை முதற்கொண்டு நீ எழுப்ப போகிறீர் கத்தாவே நீங்கள் துதிக்காத இந்த கல்லை மண்ணையும் துதிக்க வைப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே கத்தாவே அதில் போய் நாங்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே கத்தாவே அடுத்தவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் ஆண்டவரே அதுக்கு உண்டான ஆவிக்குரிய வளர்ச்சியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே கத்தாவே கேட்க மறந்ததை குறைவு ஆண்டவரே கேட்க மறந்த எல்லாத்தையும் பாதத்தில் வைக்கிறேன் இதை ஏறெடுத்து பாரும் ஆண்டவரே மகா பரிசுத்த தேவனே கோடான கோடி நன்றி ஆண்டவரே சகல துதிகன மகிமையாகும் எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு மூலம் பரிசுத்தாவின் ஒத்தாசையிடம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 அல்லேலூயா தொடர்ந்து நம்ம சுருக்கமாக ஜெபம் பண்ண போகிறோம் அடுத்த காரியம் நம்ம அநேக முறை ஆண்டவருடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ணோம் நிச்சயமாகவே பெரிய வெற்றியை கொடுத்தார் அல்லேலூயா அது மாத்திரமல்ல இன்றைக்கு அவர்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னும் கூடுதலான நிலங்களை கூட அவர்கள் பிடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கிறார் நம்மளோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆகவே அந்த யுத்தம் தொடர்ந்து பார்க்குறோம் நம்ம அந்த 5 தேசத்து எதிரிகள் இன்னும் அப்படி தான் இருக்காங்க அவங்க என்ன தான் எதிரி அவங்களுக்குள்ளே இருந்தாலும் கூட மதத்து நிமித்தம் அவங்க ஒன்றுபடுவார்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு ஐரோப்பா கணக்கில் உள்ள நம்முடைய தேசங்களுக்கு தெரியல அமெரிக்காவுக்குமே தெரியல வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விட்டார்கள் அவர்கள் ஞானமெல்லாம் மூழ்கி போயிற்று இந்த ஊருக்காரன் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி இங்கிலாந்தில் வந்து சிரியா சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க உண்மையில் அது என்ன கண்ட்ரினே தெரில நமக்கு சுவிசேஷன் சொன்ன கண்ட்ரி இப்படி இருக்குது எவ்வளவு கேவலமான இருக்காங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்போ இங்கிலாந்து தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அது மாத்திரமல்ல ட்ரம்ப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் ஆண்டுடைய வார்த்தையை தைரியமாக பேசுகிற உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஆண்டுடைய ஊழியக்காரனாக இருக்கிற அல்லேலூயா விசேஷமாக இந்த எல்ஜிபிடி எல்லா விதமான அசிங்கமான கருத்தெல்லாம் நான் எடுத்துருவேன் இருக்கேன் நிறுத்தி போடணும் என்னைக்கு கழுத்து போட்டேன்னா பதவி எல்லாம் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தில்
அவர் வந்திருக்காரு. அவருக்கு நல்ல துணையாக இருக்க, ஆண்டு துணையாக இருக்க, ஆவியான துணையாக இருக்க, அதுக்காக நம்ம ஜெபம். இந்த பின்மாறி போன ஐரோப்பிய தேசங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க இப்போவாது அவங்க முட்டாள்னு உணரட்டும். ஒரு அந்நிய தேசத்துலேருந்து வந்தவங்க அவங்க எலெக்ஷனில் போட்டி போட்டு வின் பண்ணுற அளவுக்கு அவங்க இந்த ஊர் மக்களுடைய மதம் இருக்குது. 2054 உலகத்தில் இந்த ஊர் மதம் பெரிய மதமாக இருக்குன்ற அளவுக்கு அவங்க பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதே வேளையில் அடுத்த ஜனங்கள் தேவ சத்தத்தை அறியாமல் இந்த கர்த்தருக்கு பயந்த சந்ததி உண்டாக வேண்டும் என்கின்ற அந்த தேவ சத்தத்தை அறியாதபடினால பிள்ளைகள்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிற காரியத்தில் மற்ற நாடுகளும் இருக்கிறதுனால மாம்சத்தில் உள்ள இந்த மதம் அதிகமாக பெருகி உலகத்தை ஆளுகிற பிசாசின் ஆளுகை இவர் மூலமாக இருக்கிற காரியத்தை விடுவிக்க முடியும். எல்லாரும் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்காக சரி ஷியாமலா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத எங்கள் தேவாதி தேவனே இயேசுராஜா, நீர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எங்கள் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. என் தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் நீ சொல்லி முடியாத நல்ல நன்மைகளுக்காகவும் ஈவுகளுக்காகவும் ஒரு விசை கத்தாவே அப்பா நாங்கள் முகங்குப்புற உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் நன்றி சொல்லுகிற சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஜீவனோடு பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய தயவுக்காக, இருவைக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட கத்தாவே என் தேவன் தாமே ராஜா, ஆண்டவரே உம்முடைய கண்களாலும் உம்முடைய செவிகளாலும் ஆண்டவரே ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டு எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தந்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனம் ஒரு நாளும் பொய் உரையாது சுவாமி. உம்முடைய வல்லமையுள்ள வசனங்களுக்கு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனே ராஜாவே அப்பா, இந்த வேளையில இந்த இங்கிலாந்து தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா, இந்த பின்மாறி போயிருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜாவே அப்பா, அந்த கல்லான இருதயங்களை என் தேவனேர் மாற்றும்படியாய், ஒரு சதையான இருதயத்தை என் தேவனேர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் எழுதுகிற எல்லா கையெழுத்துகளையும் குலைத்து போடுகிற என் தேவனே ராஜா, இதோ கர்த்தாவே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற என் தேவன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்ட என் தேவன் ஆண்டவரே. இதோ ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன வாக்குத்தத்த மண்ணின என் தகப்பனீர் அல்லவா சுவாமி. இதோ உமக்கு விரோதமை எழும்புகிற ஒவ்வொரு தேசங்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யூரோப் தேசங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா, பின்மாறி போயிருக்கிற தேசங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த தேசங்களை என் தேவனீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆளுகையில் உள்ள அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும் என் தேவனை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆமாண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய 12 சீசர்களும் படிப்பறிவில்லாதவர்கள் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை எழுப்பி ராஜா, உம்முடைய சுவிசேஷத்தை உலகம் என்றும் நீ சொன்ன என் தகப்பனீர் அல்லவா ராஜா. அப்படிப்பட்ட ஆண்டவரே ராஜா, வைராக்கியமான அநேக உம்முடைய சீசர்களே, ஆவிக்குரிய வைராக்கியமுள்ள பவுல்களே என் தேவனை தேசமங்கம் எழுப்பும்படியாய், இந்த கடைசி காலங்களில் அவர்கள் சுவிசேஷம் சொல்லும்படியா என் தேவனின் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. விசேஷமா ஒரு ட்ரம்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. என் தேவன் ஆண்டவரே அப்பா, ஒரு காலத்தில் கொடி கட்டி இருந்த முதன்மையான தேசம் ஆண்டவரே, இன்று எவ்வளவோ பின்மாறி போயிருக்கிறது ராஜா. அந்த தேசத்தில் ஒரு நல்ல தலைவரை நீர் கொண்டு வந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. சட்டத்தை கொண்டு வருகிற என் தேவன், அதை செயல்படுத்துகிற வல்லமையில தகப்பன் ஆண்டவரே. அந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் எதிர்த்து நின்றாலும் ஆவியானவர் உம்முடைய கரம் தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மக்கள்களை என் தேவனை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் பலமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கடைசி காலங்களில் அந்த தேசங்கள்ல அழிந்து போகாதபடி என் தேவனை எடுப்பித்து கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு விரோதமான ஞானமும் இல்லை, ஆலோசனையும் இல்லை ராஜா. என் தேவன் நீரே யுத்தத்தில் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர், அதற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட விசேஷமா இஸ்ரேல் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அப்பா எல்லா தேசங்களையும் என் தேவனீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தம் கர்த்தருடையது சுவாமி. உம்முடைய வசனம் ஒரு நாளும் பொய்யுரையாது ராஜா. உம்முடைய வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் காரியங்களும் நிறைவேறத்தக்கதா என் தேவனீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், அதற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்ய வல்லமையுள்ள என் தகப்பனப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசத்துக்காக, இலங்கைக்காக,
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கும் இல்லாத அளவுக்கு நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு அருவருப்புகள், சொல்ல முடியாத அருவருப்புகள்லாம் துணிஞ்சு ஒரு காலத்தில் சோதம் குமரெல்லாம் மிஞ்சும்படியான பாவங்கள் இன்றைக்கு ரொம்ப பெருகி வருகிறது. பாவம் மனிதர்களுக்கு ஒரு வெட்கமும் இல்லை, நாணமும் இல்லை, தைரியமாய் அதை பிரசித்திப்படுத்துகிற ஒரு காரியம். ஆகவே மனசாட்சியில் பலகீனம் உள்ள எல்லாரும் அதன்படி போகிறதுக்கான ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக கடைசி காலத்தில் இப்படிலாம் வரும் என்று சொல்கிறார். விசேஷமாய் ஆண்டுடைய ஜனங்கள் தங்களை வேறு பிடித்து காத்துக்கொள்ள, விசேஷமாய் இளைஞர்கள், நம்முடைய சபையின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிற யாவரும் இந்த அருவருப்புகளிலிருந்து தங்களை விலக்கி காத்து கொள்ளும்படியாக அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காரியத்திற்காக நம்ம பாரத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேசமானது மிகவும் அங்கு கெட்டு போனது என்று சொன்னபடியான காரியங்கள் அல்லேலூயா எங்கேயோ அமெரிக்காவில், ஐரோப்பாவில் என்ற காரணம் மாதிரி இன்றைக்கு நம்முடைய சொந்த தேசங்களில், சொந்த ஊரில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் அநேக கொலைகளை பார்க்குறோம். அல்லேலூயா மதுவினால் வர்ற போதைப் பொருட்களை விதவிதமாக அவர்கள் ஒழித்து வைத்து கொண்டு வருகிற காரியம். இது எல்லாவற்றிலும் அங்கே பிசாசின் தந்திரம் ஜனங்களை நேராக அழிவுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பெரிய கொடிய பாவமாக இருக்குது. ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட வேளையில் ஆண்டுடைய கிறிஸ்தவர்கள் என்று பெயர்பட்ட எல்லாரும் கூட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாகவும் அது நிமித்தம் ஆண்டுடைய நம்ம தூசிக்கானபடிக்கு அதுக்காக நம்ம பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்தியாவில், இலங்கையில் இருக்கிற பிள்ளைலாம் ஆண்டவருக்கு சாட்சியாக பிள்ளைகளாக மாறும்படியாகவும் ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் நம்ம எல்லாரும் கூட ஊக்கத்தோடு கூட நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சார் தினேஷுக்காக ஜெபம் பண்ணுங்க, சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா. அப்பா எல்சடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்ரோயி எங்களை காண்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா யோகாவே ரஃபா சுகம் தருகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே சபையாராய் ஒரு மனதோடு கர்த்தாவே அப்பா இந்தியா இலங்கை தேசத்துக்காய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே ஒவ்வொரு அப்பா ஆத்மாக்களுக்காய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகம் பிரகாசம் அல்லவா. உம்மை நம்பினர்கள் ஒருவர் வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள் அல்லவா. அப்பா சபையாராய் ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த இந்தியா இலங்கை தேசங்களிலே ஆண்டவரே அப்பா அந்த கஞ்சா மது போதைகளுக்கு ஆண்டவரே விபச்சார வேசித்தன அசுத்தம் பகைகள் விரோதங்கள் சண்டைகள் பிரிவினைகள் ஐயா வாக்குவாதங்கள் ஐயா ஆண்டவரே அப்பா இதெல்லாம் மாற கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீர் அல்லவா தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அப்பா தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலனார் அல்லவா. அப்பா மனுஷ சாயலனார் அல்லவா. அப்பா எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உடையவரே இயேசுவின் நாமத்தினாலே சபையாராய் சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீர் அல்லவா பிணியாளிக்கு வைத்தியம் இல்லாமல் சுகம் உள்ளவருக்கு வேண்டியதல்ல நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்னீர் அல்லவா. ஆண்டவரே இந்தியா இலங்கை தேசங்கள் ஆண்டவரை சந்திக்கப்படட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படட்டும் ஐயா. அப்ப அங்க நடைபெறுகிற ஒவ்வொரு ஜாதியின் நிமித்தம் ஆண்டவரே ஜாதி மத வெறிகள் நிமித்தம் நடைபெறுகிற கொலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சமாதானத்தின் தேவனே யோகாவே சாலோம் சமாதானத்தின் தேவனே சமாதான ராஜா. அப்பா நீங்க சொன்னீர் அல்லவா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொன்னீர் அல்லவா. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக ஆண்டவரே எங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஒவ்வொரு குலைகளும் ஆண்டவரே மாறுவதாக சமாதானம் அடைவதாக ஆண்டவரே உம்மாலே கூடும் ஐயா. இந்தியா இலங்கை தேசங்களிலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீர் வேலை அடைத்து ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளை அப்பா மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் ஆண்டவரே எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தாவே கிருபை செய்வீராக. நீங்களே எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 4 குறிப்பு இருக்குது, அது ஒரு 2 பேர் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்லப்பட்ட குறிப்புகளை வாசித்து அதுக்கப்புறமா எல்லாரும் ஜெபம் பண்ண கடந்துப்போம். அல்லேலூயா. குறிப்புகளை வாசிங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதற்கு மகிமை உண்டாவதாக. குடும்ப உறவுகளுக்குள் கிறிஸ்து இயேசுவின் நாளும் சமாதானம் ரட்சிப்பு சந்தோஷம் அன்பு உண்டாக ஜெபிக்கவும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே உடன் பிறந்தவர்களுக்கிடையே குடும்ப உறவு மத்தியில் மற்றும் தேசங்களில் சமாதானம் உண்டாக ஜெபிக்கவும்.
ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் நல்லவரப்பா, சர்வ வல்லவர் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிகளின் சேனைகளின் எஜமானராக இருக்கீங்க ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறீங்க தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 12 மாதங்களாக எங்களை கண்ணின் மணி போல நடத்துகிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இனி புது வருடங்களிலும் எங்களை அப்படி நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இதோ கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக சபையாய் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, தேசங்களில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உடன் பிறந்தவர்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் தகப்பனே. இன்னும் அந்தந்த தேசங்களில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க ஆண்டவரே. அதே போல் எங்கள் சபையில் இருக்கிற மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. உமக்கு பயந்த பிள்ளைகளாக அவங்க வாழணும் ஆண்டவரே. வேதத்தை எடுத்து கர்த்தாய் தியானிக்கணும் ஆண்டவரே. காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ற ஜெபத்தின் ஆவியை எங்க எல்லாருக்கும் கொடுங்க தகப்பனே. அப்பா ஏசப்பா, நீங்க அப்படி செய்ய போற பெரிய காரியங்களுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்தியா இலங்கை தேசங்கள்ல எத்தனையோ சிறு குழந்தைகள் உம்மை அறியாம இருக்கிறாங்க ஆண்டவரே. உமக்கு கர்த்தரை வேதத்தை எடுத்து தினமும் தியானித்து உமக்கு பயந்த பிள்ளைகளாக வாழணும் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த குழந்தைகள் எல்லாரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஏசப்பா, நீர் அப்படி செய்வீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே மாதிரி குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவியில் சண்டைகள் இருந்தாலும் சமாதானத்தின் தேவன் நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க தகப்பனே. ஆலோசனை சொல்கிற கர்த்தராக இருக்கீங்க ஆண்டவரே. எந்தவித ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் சபையாய் அவங்க தலைவராக இருந்து நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. குடும்பத்தில் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் அவங்க நல்லபடியாய் வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆண்டாவது நான் விரும்பியது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் அல்லேலூயா, இந்த வருஷம் இன்னும் முடியலை, இந்த வருஷம் முடியக்குள்ள ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு எப்படியாவது முடியும் அப்படின்னு நினச்சதில் இன்னும் முடியலை. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளில் இந்த 2-3 நாளுக்குள்ளே ஆண்டவர் பெரிய ஐஸ்வர்யங்களை செய்ய வல்லவர். அதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்துச்சோம். நம்ம எல்லாருக்குமே அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. இந்த வருஷமாவது இந்த காரியங்கள் நடக்கும், இந்த காரியங்கள் எனக்கு சாதகமாக முடியும் என்கிற காரியங்கள் அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் செய்ய வல்லவர் இருக்கிற எல்லாரும் சேர்ந்துச்சோம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நித்திய நித்தியமான ராஜாவே ஆண்டவரே, பரிசுத்தமும் பயங்கரமும் மகத்துவமான தேவனே, இந்த நாளில் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் உடைய பராமரிப்புக்காக, உடைய தயவுகளுக்காக, உடைய இரக்கங்களுக்காக, உடைய ஈவுகளுக்காக நாங்கள் ரட்சிக்கப்படும்படி கல்வாரில் நீர் எங்களுக்கு தந்த அந்த தெய்வீக அன்புக்காக கர்த்தாவே உம்மை நன்றியோடு உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ காரியங்கள் உலகத்தின் பார்வையில, எங்க பார்வையில, எங்க சரீர பலத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நடக்காது முடியாது என்கிற எத்தனையோ காரியங்களை உலகம் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வேளைகள் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ சோர்வுகள், போராட்டங்கள் ஆண்டவரே அப்பா, இதயத்துல எத்தனையோ பாரங்களோடு இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் அறிவீர் அப்பா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் கர்த்தாவே. அப்பா, பலனற்று போன சாராளுடைய கற்பத்தை அப்பா கற்பம் தரிக்கும்படி செய்தீங்க அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமின் சரீரம் செத்து போனதை உயிர்ப்பித்து ஆண்டவரே, வாக்கு தத்தம் தந்த ஒரு ஈசாக்கின் மூலம் ஆண்டவரே வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆண்டவரே கடற்கரை மணலை போல சந்ததிகளை பெருக பண்ணி இன்னைக்கு எங்கள் கண்கள் அதை காணும்படியாக செய்திருக்கிறீங்களப்பா. அதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்க சபையிலும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அப்பா, வயது காலங்கள் ஓடுவது உமக்கு ஒரு பொருட்டல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கைரோஸ்ங்கிற உம்முடைய குறித்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தேவனால எல்லாம் கூட ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை தரிசித்து நடக்காதபடிக்கு விசுவாசித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய பலனை கொடுங்க கர்த்தாவே. அப்பா, பிள்ளைகள் அப்பா சந்தோஷமாக அந்த பிள்ளை செல்வங்களை ஏந்தி கொண்டு வயிற்றுல சுமந்து இந்த இடத்துல கொண்டு வரப்போகிறதற்காக, எங்கள் கண்கள் அதை கண்டு பூரிக்க போகிறதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே.
உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். என் தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குறைகள் உமக்கு ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. அப்பா நீர் சகலத்தையும் அதனதன் காலத்துல நேர்த்தியாக செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் குறித்ததை யார் தடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அது தாமதித்தாலும் அது பொய்க்காது. அதற்காக நீ காத்திரு என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்காக காத்திருக்க உதவி செய்வீராகப்பா. பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு தரப்போகிற, எங்கள் பிள்ளைகளுக்கு தரப்போகிற நல்ல ஈவுகளுக்காக உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய காரியங்களை நோக்கி கொண்டிருக்காதபடிக்கு வாக்குத்தத்தம் செய்த தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று ஆபிரகாமை போல முழு நிச்சயமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்ப எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. சாட்சியாய் நீ நிறுத்த போகிறதற்காய் நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. இன்னும் இந்த இடத்துல அப்பா ஒவ்வொருவரும் என்னென்ன காரியத்துக்காக காத்திருக்கிறார்களோ இது நடக்குமா என்று சந்தேகத்தோடு இருக்கலாம் ஆண்டவரே. எங்க சந்தேகம் என்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே வார்த்தை எங்களுக்குள் வைத்து விசுவாசத்தின் ஆவியானவர் அந்த விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா காத்திருக்கிற காரியங்களில இன்றே நீர் இப்பொழுது நீர் கிரியை செய்கிறதற்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் நீர் சாட்சியாய் எழுப்ப போகிறீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தாவே. உம்மை நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த குணசேகரன் சகருடைய குழந்தை ஆண்டவரே, பேச முடியாமல் இருக்கிற அந்த குழந்தை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அந்தந்த வயதுக்குரிய அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த எப்பத்தாய் திறக்கப்படு என்றபடியாக அப்பா அந்த வாயின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டும். வார்த்தைகளை அளவில்லாமல் இந்த குழந்தையின் வாயில வைங்கப்பா. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம். நல்ல சாட்சிகளை வருகிற நாட்களை கேட்கட்டும் ஆண்டவரே. அப்பா இன்னுமாக அந்த சகோதரனுடைய வேலை காரியங்களில் நல்ல பதவி உயர்வுகளை கொடுங்க அப்பா. இதற்கு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே வழிவாசல் அப்பா உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வான் என்று இருக்கிறதே அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அது குடும்பமா இருக்கலாம் ஆண்டவரே, ஊழிய காரியங்களா இருக்கலாம் ஆண்டவரே, வேலை ஸ்தலமா இருக்கலாம், எந்த காரியமாய் இருந்தாலும் எங்கள் ஒவ்வொரு இடத்துல நீர் ஒப்பு கொடுத்திருக்கிற காரியத்துல ஆண்டவர் எங்களை இருத்தி ஆராய்ந்து பார்க்கிற உமக்கு மாத்திரம் உண்மை உள்ளவர்களாக நடந்து அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுதந்திரித்துக் கொண்டு சாட்சியா எங்களை எழுப்ப வேண்டுமாய், நிற்க செய்ய வேண்டுமாய். அப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் வருகிற வருஷத்துல நாங்கள் காண போகிறதற்காக, சுதந்திரிக்க போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக அநேக சாட்சிகளை நீர் எழுப்ப போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை மாட்சிமை இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் எங்கள் ஜெபங்களை கேட்டு அதற்கு பதிலை உடைய குறித்த நேரத்தில் எங்களுக்கு செய்து சகலத்தையும் ஆசீர்வாதமாக செய்ய போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவாகிய தேவனுக்கு எங்கள் நன்றிகளையும் துதிகளையும் கனத்தையும் மகிமையையும் ஆட்சிமையும் ஞானத்தையும் பலனையும் ஐஸ்வர்யத்தையும் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரதர் ஏசுராஜுக்காக ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிரதர் ஏசுராஜ் ஆண்டவரே, அவருடைய வாஞ்சியை ஆண்டவரே இடத்தில் கேட்டிருக்கார்கள் ராஜ் ஆண்டவரே. ஏசப்பா அவர்கள் வருகிற வருடத்தில் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய வாஞ்சியை ஏசப்பா நீர் அறிகிறீர் அப்பா. இன்னும் அதிகமாக அவர் வளரத்தக்க கிருபையை நீர் தருவீராக அப்பா. மை துதிக்கிறோம். அதே போல் அவருடைய மனைவி பிள்ளைகள் அப்பா ரட்சிக்கப்பட என் தேவனின் கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்பங்களும் ஏசப்பா அந்த வருடத்தில் ரட்சிக்கப்பட என் தேவன் கிருபை தாங்க. அதே போல் ஆண்டவரே ஏசப்பா ஏஞ்சல் விஜி அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமணம் நடக்க என் தேவனின் கிருபை தாங்க. அவர்களெல்லாம் தேவைகளில் சந்திக்கப்பட கிருபை தருவீர். நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன தேவன் திருமணமாகத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமண காரியங்களை நீ நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் அவருடைய கடன் பிரச்சனைகளாம் மாறும்படி என் தேவன் கிருபை தருவீராகப்பா. அப்பா அந்த சகோதரன் சொல்லியிருக்கிற அந்த குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு நடைபெற போகிறப்பா அவங்களுடைய ரிலேட்டிவ் நடைபெற போகிற அந்த திருமணத்திற்காக அப்பா முடித்தல வருகிறோம் கர்த்தாவே. அந்த
திருமணம் நல்ல முறையில் நடைபெற ஏசப்பா நீர் கிருபை தருவீராக. அதே போல் அப்பா திருமணத்திற்காக காத்திருக்கிற அந்த மகனுக்கும் ஆண்டவரே திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. அதே போல் ஏசப்பா அந்த எக்ஸாம் எழுத போகிற அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய ஞானத்தால் நிரப்பி ஆண்டவரே அந்த எக்ஸாமில் நல்ல முறையில் எழுதியப்பா வெற்றி பெற என் தேவன் கிருபை தாங்க ஆண்டவரே. அதே போல் காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்தித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினீங்க. ஜனங்கள் கொடுப்பது ஆசீர்வாதம் என்கிற எல்லாருமான ஆசீர்வாதம் நீங்கள் கொடுத்தீங்க. இப்படி ஜனங்கள் தங்களை ஆண்டவருக்கு உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படியான ஆலயமாக ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவரே புதிய ஆலயத்துக்கு உற்சாகமாய் கொடுக்கிற அந்த காரியத்தில் எங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொருக்கும் நீங்கள் கிருபைதாங்க. சுவீனத்தோடு பலவீனத்தோடு வலிகளோடு வேதனைகளோடு கண்ணீரோடு அப்பா டாக்டர்லாம் பார்த்தும் கூட முடியாது என்று சொன்ன காரியத்திலும் கூட உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய வல்லமை, உம்முடைய நாமம், பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவர், ஆண்டவர் இப்படியே உம்முடைய நாமத்தின் மொத்தம் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கி கண்ணீரை துடைத்து ஆண்டவரை ஆறுதலும் தேர்தலும் நல்ல நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டவரை இது நிமித்தம் விசுவாச மகிமை ஐசி அற்புதமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையில் இந்த ஆண்டுக்குள்ளே நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர். அப்படி செய்து நீங்கள் ஆசிரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சலபானங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுடைய அணியோடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளையோடு கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையோட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமாக இருப்பதாக. ஹல்லேலூயா.